கூடல் இலங்கு குருமணி போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்காரமுதமானாய் போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி. சீரார் திரு ஐயாரா போற்றி. திருக்கழுக்குன்றின் செல்வ போற்றி. பொறுப்பமற்பூவனத் தரணே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடொருவ ஒருவடி வேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலக்கண்களும் குருவடிவாய் வந்தனது உள்ளம் குளிர குதிகொண்டவே. குருவடிவாய் வந்து குருவடிவாய் வந்தனது உள்ளம் குளிர குதிகொண்டவே. யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் ஊமேல் மயல் போய் ஊமேல் மயல் போய் ஊமேல் மயல் போய் அரண்மை புனர்நீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே. திருச்சிற்றம்பலம். நந்தி அருளாலே மூலனை நாடினேன். நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன். நந்தி அருளாலே மெய் ஞானத்துள் நன்னினேன். நந்தி அருளாலே நான் இருந்தேனே. சக்கரவர்த்தி தவராச யோகியனும் மிக்க திரு மூலனருள் மேற்முனால் என்னாலும் திருமூலநாதர் கழனிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலனின் பெருங்கருணையினாலும் திருவுருளினாலும் குருவருளினாலும் இந்த அற்புதமான நன்னாளிலே நம் அனைவருக்கும் பிரதோஷ வழிபாடு என்ற தலைப்பினில் ஒரு சில சிவ செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. முதற்கண் இதற்குண்டான களம் அமைத்து தந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த இந்த திருக்கூட்டத்தினை சார்ந்த அத்துணை அன்பர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றோம். ஏனென்றால்
மிக குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவான நிகழ்வுக்கு நமக்கு அதற்குண்டான காலம் இருக்கும். எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி நாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஐயா அமைத்து கொடுத்த இந்த வாய்ப்பு, அதுவும் இன்றைய தினம் அறிவியல் மற்றும் அருளியல் இரண்டிற்குமே பிரதானமாக இருப்பது எது என்று கேட்டால் காலமும் இடமும் தான். காலம் இடமும் கருதி செய்தோம் ஞால நலமெல்லாம் நல்குக பெருமானே என்ற ஒரு மொழி உண்டு. எந்த இடத்துல வழிபாடு செய்கிறோம், எந்த காலத்துல செய்கிறோன்றது மிக முக்கியமான கருத்தியல். அந்த அளவிலே இன்றைய தினம் ஆடல் வல்லானுடைய திருமஞ்சன நாள் நாம் அறிந்ததுதான். வருடத்திற்கு 6 முறை ஆடல் வல்லானுடைய திருமஞ்சனம் சைவ சமய அன்பர்கள் அறிந்தது. நேற்றைய தினம் பிரதோஷம், கழுவாய் வழிபாடு என்று அழைக்கப்பட வேண்டிய பிரதோஷம். அந்த பிரதோஷ தினத்தன்று செம்மையான முறையிலே நம்முடைய ஆசிரியர் பெருந்தகை வாதவூரடிகள் புராணத்தை தக்க காலத்தை சிந்தனை செய்திருக்கின்றார். இந்த பிரதோஷ காலத்தை பற்றி, பிரதோஷ வழிபாட்டை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் அனைவரும் இப்போ சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னம் காலத்தை பற்றி ஒரு சில செய்திகள். இன்றைய நாளில் நாம் அமைத்திருக்கக்கூடிய நடராஜர் அபிஷேகம் இன்றளவுக்கும் நடராஜர் திருவுரு, அவருடைய நடனம், இவற்றை பற்றி நம்முடைய கருத்தியல் சார்ந்த சிந்தனை எப்படி இருக்கு? நடராஜர் அபிஷேகம்னாலே நாம இன்னைக்கு சாமி எடுத்து வச்சு அவருக்கு எத்தனையோ விதமான திருமஞ்சனங்கள், ஒப்பனைகள், தூபதீப வழிபாடு, பேரொலி, இதனுடைய திருமுறை பாராயணத்தை நாம் அமைத்து நிறைவு செய்திருப்போம். இந்த நடராஜர் என்பது மாகேஸ்வர மூர்த்தத்தில் ஒன்றாக கருதப்படுகின்றது, நாம் அறிந்த செய்தி. மாகேஸ்வர மூர்த்தம்னா உருவமூர்த்தங்கள் 25. ஆனால் இதை அப்படி கருத்தில் கொள்ளலாமா என்றால் அருளாளர்கள் மறுக்கிறாங்க. நடராஜர் கடைநிலை அனுபவத்தை எடுத்துரைப்பது என்பதுதான் அருளாளருடைய கருத்து. அதுதான் வள்ளலார் கூட சிந்திக்கும் பொழுது சித்தி வளாகத்துல சூக்கும நிலையில ஆனந்தமா நடராசரை நிறுவுகிறார். சூக்குமத்தில் நடராஜர் உருவத்தை விட நடராஜருடைய நடனமே நம்முடைய சிந்தனைக்குரியது. வழிபாடு சிறப்பு, நாம எத்தனையோ காலமா வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நடராஜரிடம் நாம் அணுக வேண்டியது அவனுடைய நடனத்தை தான்ன்றது திருமூலருடைய கருத்து. இதை பற்றி அவர் சிந்திக்கும் பொழுது திருக்கூத்து தரிசனம் என்ற பகுதியில சாமி தெளிவா செய்திகளை பகிர்றாங்க. எத்தனையோ காலமா நாம நடராஜரை பார்த்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். பெரியவங்க சொன்ன அளவுல அதை ஊன நடனமாகவும் ஞான நடனமாகவும் காணுகின்றோம். நடராஜ திருமேனியை 5 எழுத்தா பார்க்கிறோம். உண்மை விளக்கு அடிப்படையில் 5 தொழிலுக்கும் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம சமயத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக, இன்னும் சொல்ல போனா இலக்கண அளவுல நடராஜருடைய அமைப்புன்னு வச்சுக்கலாம். சாதனத்துல நடராஜரை நான் பயிற்சிக்கு எடுக்க போறேன். சைவ சித்தாந்தமே முதல்ல இலக்கணத்துல குறிப்பிடுது. பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம் குறிப்பிடுது. கடைநிலையில அணைந்தோர் தன்மையை பற்றி பேசுது. செம்மலர் நோன்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தாம். முத்தி நிலையில ஒரு ஆன்மாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? சரி, ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொண்டோம். கடைநிலையில நாம அடைய வேண்டிய நிலையை பற்றியும் தெரிந்து கொண்டோம். தெரிந்து கொண்டு பொருளை அடைவதற்குண்டான பயிற்சி,
இப்ப உண்மை விளக்க அடிப்படையில நடராஜர் திருவுரு என்பது 5 எழுத்து விளக்கம், ஐந்தொழில், இதெல்லாம் சிறப்பு தான். இதெல்லாம் நமக்கு செய்திகள் தெரிந்துடுச்சு. இந்த நடராஜர் திருமேனிய வழிபாடு செய்யறதுனால நான் எப்படி ஊன நடனத்திலிருந்து ஞான நடனத்துக்கு போக போறேன்? சாமியே ஆடுவாரா, நான் சாமியை ஆட வைக்கணுமா? எவ்வளவு நாளா நடராஜர் வழிபாடு செய்துட்டு இருக்கிறோம், அதுல மாற்று கிடையாது. நடராஜர் 2 நடனம் ஆடுவார் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஊன நடனம், மற்ற ஒன்று ஞான நடனம். ஊன நடனம் உலகியல் சார்ந்து, அந்த நடனம் ஆடலைன்னா உலகியல் சார்ந்து நம்மால எந்த துய்ப்பும் துய்க்க முடியாதுன்றது அடிப்படை. இது ஊன நடனம். அதற்கப்புறம் ஒரு நடனம் ஆடுறார், அது ஞான நடனம். ஞான நடனத்துல நமக்கு கடைநிலை அனுபவங்கள் கிடைக்க பெறுது. இப்ப இந்த 2 நடனத்துல சாமி என்கிட்ட இப்போ ரொம்ப அதிகமா ஊன நடனம் ஆடுறார். ஏன்னா நான் உலகியல் சார்ந்து இருக்கிறேன். இல்லம், உறவுகள், உடல், புலன், கரணங்கள், இதை சார்ந்து என்னுடைய வாழ்வியல்ல பெரும்பகுதி போகுது. பெரும்பகுதி நான் ஊன நடனத்தில் இருக்கிறேன். இது போன்று திருக்கோயில் வழிபாடு, சத்விச்சார நிலையங்கள் அமைக்கக்கூடிய வகுப்புகளில் கலந்து கொள்ளும் பொழுது சில நேரம் ஞான நடனத்தை சற்று அறிமுகப்படுத்திக்கிறேன். எனக்கு நான் எப்பொழுதோ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தொட்டு பார்க்கக்கூடிய அந்த ஞான நடனம் முழுமையாக என்னுடைய சிந்தைதனில் நடராஜ பெருமான் ஆடணும்னா நான் என்ன பண்ணணும்? சைவ சமய அன்பர்கள் கேட்கக்கூடியது முத்தி, அதுல மாற்று கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப அதிகபட்ச விளைவு சாமியை பார்க்கும் பொழுதே மீண்டும் பிறக்கக்கூடாது, இந்த பிறவியிலேயே முத்தி அடைஞ்சிடணும். சரி, இந்த பிறவியிலேயே முத்தி அடைவதற்கு நாம் என்ன சிவ பயிற்சி எடுக்கிறோம்னா, இந்த பாராயணங்களும் இந்த வழிபாடுகளுமே போதுமா? என்னை அந்த முத்திக்கு இவை அழைத்து செல்கின்றதா என்ற கேள்வி நமக்குள்ளே கேட்கப்பட வேண்டியது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரமண மகரிஷி சொல்லுவாங்க, வாட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ், ஹவு டு கேலிபரேட். நம்முடைய அருளியல் முன்னேற்றத்தை நம்ம எப்படி பார்க்கறது? இப்போ சற்று தினங்களுக்கு முன்னும் மகா சிவனிரவு வந்தது. சென்றைய சிவனிரவுக்கு அப்பொழுது நான் இருந்த என்னுடைய தன்மையும் இந்த சிவனிரவு பொழுது நான் இருந்த தன்மையிலும் ஏதேனும் ஆன்ம பரிபக்குவம் எனக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றதா? முன்னை விட எனக்கு உலக துய்ப்புக்கள்ல அழற்சி அதிகமாக ஏற்பட்டிருக்கா? போதும்னு நினைக்கிறேன்னா? அடுத்தவர்களை புண்படுத்துறதுல நான் குறைந்திருக்கின்றேனா? இல்ல அடுத்தவங்களை புண்படுத்துவதை முற்றிலுமாக நான் நிறுத்தி கொண்டேனா? முன்னைய விட நான் கோபத்தை கம்மி பண்ணியிருக்கேன்னா? என் அறிவு என் புலன்களிடமிருந்து பிரிந்திருக்கின்றதா? இது எதை சார்ந்தது என்றால், வேண்டப்படாத விடயங்களில் இருந்து நான் விலகுதல். இது வேண்டான்னு நான் சொன்னா என் அறிவு அதை கேட்டு வெளியே வருது. இதை பார்க்காதன்னா பார்க்க கூடாது. இது உனக்கு வேணாம் அப்படின்ட்டு இந்த அறிவு புலனுக்கு சொன்னா அது உடனே கேட்டு அந்த பக்கம் போகணும். நல்லா இருக்குமே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இவ்வளோ நாள் தான் இல்லாம இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் இருந்தா என்னன்ட்டு இந்த புலன்கள் மீண்டும் என் அறிவை மயக்கிவிடக் கூடாது. சென்றைய சிவனிரவை விட இந்த சிவனிரவுல என்னுடைய அறிவுக்கு என்னுடைய புலன்கள் வசப்படுகின்றது. பொதுவாக நம்முடைய வாழ்வியல் முறையில நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்னன்னா, என்னுடைய வாழ்வை நான் நடத்துகின்றேன், என் வாழ்வு நான் நினைக்கின்ற வழியில் சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது, பொதுவாக பொது நிலையில. ஆனால் அது ஒரு மயக்க நிலை என்று அருளாளர்கள் கூறுகின்றார்கள். நாம் நினைப்பது போல நம்முடைய வாழ்வு
நாம் கொண்டு செலுத்துவது போல் இல்லை. மாறாக என்னுடைய இந்திரியங்களும், ஞானேந்திரியங்களும், கண்மேந்திரியங்களும், என்னுடைய அந்தக்கரணமும் எதை விழைகின்றதோ, என் கண்ணும் என் நாவும் எதை விழைகின்றதோ அந்த விளைவு என் அறிவை மடைமாற்றம் செய்கின்றது. நான் என் வாழ்க்கையை நடத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் என் புலன்கள் நடத்தும் வழியில் தான் நடக்கின்றேன். என் அந்தக்கரணம் நடத்தும் வழியில் தான் நான் நடக்கின்றேன். அந்தக்கரணம் என்றால் என் மனதிற்கு இசைவு தரக்கூடிய இடங்களுக்கு செல்லுதல். ஒருத்தவங்க நான் சரியில்லை, நீ சரியாகணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்வது என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நான் அவர்களை சந்திப்பதை தவிர்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, என் மனம் நான் செய்யக்கூடிய துரிசுகளுக்கு உடந்தையாகவோ இல்லை ஒப்புக்கொள்வதோடு இணங்கி செல்கின்றது. அப்ப அந்த கரணமும் இந்திரியங்களும் அதனுடைய விளைவிற்கு என் அறிவை கொண்டு செலுத்துகின்றது. ஆனால் நான் நினைத்து கொண்டிருப்பது என் அறிவு வழிநடத்த நான் என் வாழ்வில் இயங்குகின்றேன் என்று. ஆனால் அது ஒரு மயக்க நிலை. எப்பொழுது அறிவு இயக்க இந்திரியங்களும் கரணங்களும் வருகின்றதோ அப்பொழுது வாழ்வு ஒளி நிலையாகும். இது ஆகாய பட்சி அனுபவம், அம்ச பட்சி அனுபவம் விளக்கும் பொழுது யோகியர்கள் பதிவு செய்வார்கள். இந்த செய்தி எதற்கு என்றால், இந்த நடராஜ திருமேனியுடைய நடனமாகிய ஊன நடனமோ இல்லை ஞான நடனமோ ஆன்மாவினுடைய தனிப்பட்ட இச்சை கருதிதான். நாம் அதற்கு தான் சொன்னோம், சென்றைய சிவனிரவுக்கும் இன்றைய சிவனிரவுக்கும் இருக்கக்கூடிய புரோகிரஸ்னா வேண்டப்படாத விடயங்களிலிருந்து நான் எத்துணை எளிதில் விலகுகின்றேன், வேண்டக்கூடிய பொருளில் நான் எத்துணை தூரம் ஒருமை நிலை பெறுகின்றேன். திருக்கோயில் அமர்ந்து என் பெருமானை சிந்தனை செய்ய வேண்டும் என்ற பாங்கிலே அமர்கின்றோம். அமர்ந்து கண்ணை மூடிய உடனே எத்தனையோ விதமான சிந்தனைகள், ஏதேதோ எண்ண தாக்கங்கள் என்னை போற்று பாடாய்படுத்துகின்றன. என்னால் அதிலிருந்து வெளியே வர இயல இல்லை. அப்போ நான் நினைக்கக்கூடிய பொருளில் என் அறிவாகப்பட்டது அமர இல்லை. ஏதேதோ எண்ணங்கள் என் அறிவை கலக்கம் செய்து கொண்டே இருக்கின்றது. அப்போ வேண்டப்படாத விடயங்களில் விலகுதல், வேண்டிய பொருளில் ஒருநிலைப்படுதல், இவற்றில் இருக்கக்கூடிய முன்னேற்றமே ஆன்ம முன்னேற்றம். அந்த ஆன்ம முன்னேற்றமே அருளியல் முன்னேற்றம். இதை வருடம் முழுவதுமாக ஒரு நாட்களுக்கு வைத்துக் கொள்வதை விட சைவ சாதகர்கள் முதல் நிலையில என் பெருமானை உலக துய்ப்புக்களுக்காகவும் பொதுநல துய்ப்புக்களுக்காகவும் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். அதான் வேண்டி வழிபாடு செய்தல். உடல்நிலை சரியில்லை, உறவுகள் சரியில்லை, துன்பம் பெருகி இருக்கின்றது, துன்பம் விலகப் பெற வேண்டும், வாழ்வில் நிம்மதி வர வேண்டும் என்று என் பெருமானிடத்துல நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். இது பொதுநிலை வழிபாடு. என் பெருமானிடத்துல சென்று வழிபாடு செய்யணும், வேண்டாத வழிபாடு செய்யணும். வேண்டாத வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு சாத்தியமா? சாமி கிட்ட நான் வேண்டாம எப்படி இருக்கிறது? அப்புறம் நான் எதுக்கு இறைவனிடத்துல நான் போய் வழிபாடு செய்யணும்? பொதுநிலையில. இதுல இன்னும் ஒரு இலக்கண குறிப்பு என்ன என்றால், இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை அன்பர்களும் சைவ சித்தாந்தத்துல தேர்ச்சி பெற்றவர்கள். பல புராணங்களை பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய இயல்பு யாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, இறைவனுடைய இயல்பு என்பது இறைவன் அறிவிக்காமலேயே அறிபவன். நமக்கு நல்லா தெரியும் அது. இறைவனுக்கு நாம எதையும் சொல்ல வேண்டாம். இன்னும் எண்குண அடிப்படையில பார்த்தா தற்சுதந்திரமானவன், தன் வயத்தனானவன், இயல்பாகவே பாசத்திலிருந்து விடுபட்டவன்,
முற்றறிவாளன், முற்றுணர்வாளன். முற்றுணர்வாளன்னா இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே அவனை அறியாமல் இருக்காது. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கிளீனா தெரிஞ்ச விஷயம். இதுல நமக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இறைவனுக்கு தெரியாம இந்த இடத்துல எதுவுமே நடக்காது, இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே நடக்காது. ஏன்னா இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கின்றான். ஒன்றும் அவன் இல்லை, அவனின்றி ஒன்றும் இல்லை. இது ஒரு இலக்கண அமைப்பு. அப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும்னா எனக்கு தலை வலிக்குதுன்னு அவன்கிட்ட நான் சொல்லணுமா? என்கிட்ட காசு இல்லைன்னு அவன்கிட்ட நான் சொல்லணுமா? இல்ல, இன்றைய நிலையில என்னுடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருப்பதே அவனுடைய வேலைதான்றது நமக்கு தெரியாமல் போய்விட்டதா? வாழ்விலே இந்த காலத்து இந்த அளவுதான் நம்முடைய துய்ப்பு என்று தக்க காலத்து தகுந்த அளவு ஊட்டக்கூடிய அறம் வளர்த்த நாயகியை உடையவன் எம்பெருமான். சிறிதும் அதுல மாற்றம் இருக்காது. அற்புதமா சித்தாந்தத்துல சொல்லுவாங்க, வினை தானா ஆன்மாவே, அறிவு பொருளாகிய ஆன்மாவே சேர்த்துக்குமான்னா சேர்த்துக்காது. இதுக்கு எது எது வேணுமோ அது மட்டும்தான் சேர்த்துக்கும். அப்ப வினையே சென்ற ஆன்மாவை சேருமான்னா அதுவும் வாய்ப்பில்லை. ஏன்னா வினை என்பது பாசமாகிய சடப்பொருள், அறிவிற்றது. அறிவில்லாதது தானே சென்ற ஆன்மாவினை சேராது. அறிவுடைய ஆன்மாவும் தனக்கு வேண்டிய அத்துணை, தனக்கு உள்ள அத்துணை வினையும் சேர்த்து கொள்ளாது. அப்போ இந்த அறிவுள்ள ஆன்மாவிற்கு பொதுமை நிலையுள்ள ஒரு பேரறிவு தான் இந்த வினையை ஊட்ட வேண்டும் என்பது ஒரு சித்தாந்த விளக்கம். அப்போ வாழ்வுல எனக்கு தக்க காலத்து உடல் அளவு ஏற்படக்கூடிய உபாதையோ உறவுகளால் ஏற்படக்கூடிய துன்பமோ எதுவாக இருந்தாலும் எம் பெருமான் நான் முன்னம் செய்த வினைக்கு ஈடாய் ஊட்டுவதுதான். இதுல சைவர்களுக்கு மாற்று கருத்தே இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி மாற்று கருத்து இருந்தா அது முப்பொருள் கொள்கைக்கு ஏற்புடையதாக இருக்காது. இது தெளிந்த செய்தி. இது அப்படி இருக்கும்போது சைவ அன்பர்கள், தேவார திருவாசகம் ஓதக்கூடிய அன்பர்கள் எந்த காரணத்துக்காக போய் சாமி கிட்ட நாம சொல்றோம்? ஒண்ணு, இதை பற்றிய செய்திகளில் நமக்கு முழுமை தெளிவு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பதியிலக்கணம் தெளிவா படிச்சிருக்கோம். அறிவிக்காமலேயே அறிவது. அறிவிக்காமலே அறிவது பதினா அவன்கிட்ட போய் என் பேரையோ என் பிரச்சனையோ அறிவிக்கிறது கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? ஏதோ ஒண்ணு முரண்பட்டு இருக்கு. இதுல ஒண்ணு இலக்கணம் நமக்கு புரியல. அப்ப இலக்கணம் புரிஞ்சிருந்தா நான் புரிந்ததை வைத்துக்கொண்டு வாழ்வியலை வேறுமாறு அமைத்துக் கொள்கிறேன். சைவ சமய செய்திகள் சித்தாந்தம் பயிற்றுவிக்கும் பொழுது மாணவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்தி, சைவ சித்தாந்தம் என்பது கல்வி அல்ல, சைவ சித்தாந்தம் என்பது வாழ்வியல். சைவத்துல நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் வாழ்வியலில் பொருத்துவதற்காகத்தானே அன்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டும் இல்லை. தெரிந்து கொள்ளுதல்னால நமக்கு பெரிய அளவுல மாற்றம் இருக்காதுன்றது அருளாளர்களுடைய கருத்து. தாயுமானவர் ஒரு இடத்துல சொல்றாரு இதை பற்றி, கற்பதுவும் கேட்பதுவும் தானே ஏதுக்காக கடபட என்று உருட்டுதற்கோ? கடகடன்ட்டு 12 சூத்திரமோ இல்ல திருவாசகத்தில் அத்துணை பதிகளும் எனக்கு மனப்பாடம் தெரியும் என்று கூறுவதற்கா? அல்லவே. கற்பதுவும் கேட்பதுவும் தானே ஏதுக்காக கடபட என்று உருட்டுதற்கோ? கல்லால் நீழல் அமர்ந்து சொல்லாமல் சொன்னதனை குறியாமல் குறித்து இன்ப நிட்டை கூட அன்றோம். இன்ப நிட்டை கூட அன்றோம். நீ என்னப்பா இன்னும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுலயே இருக்கியே? ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடும் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமே திருமந்திரம்.
திருமூலர் சொல்லிட்டாருன்ட்டு பாடும் திருமுறை, நாம் பாடக்கூடிய திருமுறை பார்ப்பதியின் பாதங்கள், என் பெருமானுடைய திருவடியாகிய ஞானம். சூடும் சென்னி அப்படின்னா நாம என்ன பண்ணிட்டோம்? திருமுறையை தலையில் சுமந்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருமூலர் இதை குறிப்பிடவில்லை. இதை குறிப்பிடவில்லை. தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தான். சிவபெருமான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அவன் வாழ்வாகப்பட்டது எதுக்குன்னா, சிவபெருமான் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான், வேற எதுக்காகவும் வாழ்க்கையில் இல்லை. அப்போ பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடும் சென்னினா, இந்த திருமுறையை நான் தலையில் சூட்டக்கூடாது, தலையின் உள்ளே இருக்கக்கூடிய என் ஆன்ம அறிவில் சூட்ட வேண்டும். திருமுறையை என்னுடைய அறிவுதனில் சூட்ட வேண்டும் என்றால் என் வாழ்வாகப்பட்டது திருமுறை காட்டக்கூடிய வாழ்வியலிலே இருக்க வேண்டும். பாரிடை விண்ணாய் பரந்தையும் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், பற்று நான் மற்றிலேன் கண்டாய். எத்தனையோ முறை நாம் இந்த பாட்டை பாடிட்டோம். பற்று நான் மற்றிலேன் கண்டாயில் இருக்கக்கூடிய உண்மைத்துவத்தை நோக்கி என்னுடைய வாழ்வியல் சென்று கொண்டிருக்கின்றதா? கேள்வி. நம்முடைய வழிபாடு எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது? வருடந்தோறும் நாம் ஆற்றக்கூடிய இந்த சடங்கிலேயே என்னுடைய வழிபாடு சென்று விட்டால் கடைநிலையாகிய அந்த அதிசூக்கும சித்துடைய அனுபவத்தை, பேரானந்தத்தின் அனுபவத்தை நான் எப்போது பெறுவது? இல்ல அந்த பேரானந்தம் பெற்ற அருளாளர்களை வாழ்த்தி பாடுவதோடு என்னுடைய வாழ்வில் நிறைவடைந்து விட வேண்டுமா? அவங்க அதுக்குதான் இந்த மண்ணுக்கு வந்தாங்களா? அவங்கள வழிபாடு செய்யறதுக்காக அவங்க வந்தாங்க? அருளாளர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். பல அருளாளர்கள். நமக்கு கடைசியாக தோன்றிய பாம்பன் சுவாமிகள் ஒரு காலத்துல ஒரு உத்தரவே போட்டார், என்னை யாரும் வந்து சந்திக்க கூடாதுன்ட்டு. இருக்கு, அவருடைய வாழ்வில் வரலாறுல இருக்கு. ஏன்னா நான் வழிபடும் பொருளாக மாறிவிடக் கூடாது என்று அஞ்சினார்கள். வள்ளலார் தன்னுடைய உருவத்தை சமைத்த போது போட்டு உடைத்தார். தன்னுடைய நிழற்படத்தை காட்டிக்கொள்ள இல்லை. காரணம், வழிபாடு எங்கும் மடைமாற்றம் சென்று விடக்கூடாது என்ற உயரிய நோக்கம். அருளாளர்கள் எஞ்ஞான்றும் அவர்களை வழிபட நம்மை சொல்ல இல்லை. மாறாக அவர்கள் காட்டிய நெறியிலே நின்று அவர்கள் அடைந்த நிலையை அடைய சொன்னார். அப்ப திருமுறை ஆசிரியர்களோ அதற்கு அடுத்ததாக வந்த சாத்திர ஆசிரியர்களோ, சமய குறவர்களோ, சந்தான குறவர்களோ, அருணகிரிநாதரோ, தாயுமானவரோ, குமரகுருபரரோ, வள்ளல் பெருந்தகையோ, பாம்பன் சுவாமிகளோ எல்லோரும் எதை எடுத்து காட்டினார்கள்? தாங்கள் பெற்ற அனுபவத்தை எடுத்து காட்டினார்கள். அந்த அனுபவம் பெறுவதற்குண்டான நெறிதனை எடுத்து காட்டினார்கள். நாம் பின்பற்ற வேண்டியது அந்த நெறியை, நாம் அடைய வேண்டியது அவர்கள் அடைந்த நிலையை. நேரடியாக ஒரு பொருளை நமக்குள் கொண்டு வந்து பொருத்த முடியாது என்ற காரணத்தினால் அறிவு சார்ந்த முன்னோர்கள் அவர்களை வழிபடச் சொன்னார்கள். அவர்களை வழிபடுவதன் மூலமாக அவர்கள் காட்டிய நெறியை என்றேனும் ஒரு நாள் நாம் பற்றி கொள்வோம் என்ற உயரிய நோக்கத்தினால் அவர்களை வழிபட சொன்னார்கள். அவர்கள் கூறியதிலும் குற்றமில்லை, நாம் பின்பற்றுவதிலும் குற்றமில்லை. ஆனால் இந்த வழிபடும் நிலையில் இருக்கக்கூடிய தேக்க நிலைதான் குற்றம். எங்கேயோ சிக்கிக்கொண்டு நாம் அதற்கு முன்னம் செல்ல இல்லாமல் அதையே பற்றி கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு. இது சரியா தவறா என்று தெரியல. இது போன்ற காலங்கள்லாம் பெருமானுடைய திருவருள்
அந்தந்த காலத்தை அந்தந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை ஒரு சில விடயங்களுக்காக ஆட்படுத்தும். சித்தாந்த சாத்திரங்கள் செறிவு பெற்று இருந்த காலத்திலே அனுபவத்திற்காக எடுத்துரைக்க வந்தவர் அருணகிரிநாதர். அதுவரை சாத்திர தோத்திரங்களை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள், அதிலே தெளிவுகள், அதிலே ஆராய்ச்சி கட்டுரைகள் மலிந்திருந்த காலத்திலே இவை அத்துணையும் அனுபவத்திற்காக என்று அனுபவத்திற்காக வந்தது. அருணகிரிநாதரை கூட இஞ்ஞான்றும் நாம் சிந்திக்கும் பொழுதோ இல்லை சித்தரிக்கும் பொழுதோ அவரை இன்பத்துறையில் எளியரானார் என்பது குற்றம்ட்டு பாம்பன் சுவாமிகள் சொல்றார். அவர் எஞ்ஞான்றும் இன்பத்துறையில் எளியாரானார் அல்ல. சக்கரவேல் செம்மாப்பு என்ற பகுதியிலே சைவத்தின் மகிமை என்ற பகுதியில் அருணகிரிநாதர் வரலாறை நம்முடைய சென்னை ராயப்பேட்டை திருவிக்கா மண்டபத்துல சாமி செய்யறான். அதுல பதிவு செய்யறார். அது வண்ணச்செய்யுள் அமைப்பு முறை. வண்ணச்செய்யுள் அமைப்பு முறை அடிப்படையில தான் அருணகிரிநாதருடைய பணுவல்கள் அமைய பெற்றிருக்கின்றதே ஒழிய அவர் அடைந்த அனுபவம் கிடையாது. இன்பத்துறைனா அப்படின்றது அது மாதிரி கூறுவது குற்றம்னு சொல்றார். அப்ப அனுபவத்திற்காக அருணகிரிநாதர் வர்றார். இன்னும் நீங்க சித்தாந்த சாத்திர நூல்லே பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசம் என்ற நூல்ல ரொம்ப தெளிவா ஒரு செய்தி சொல்லும். பழையனவெல்லாம் எல்லாம் சிறப்புடையதும் அல்ல, இன்று தோன்றியவனெல்லாம் மறுக்கப்பட வேண்டியதும் அல்ல. எல்லாவற்றிலும் செய்தி உண்டு. அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய தொய்விற்கு ஏற்ப திருவருள் கூட்ட நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த காலத்துக்கு அந்த செய்தி அடிப்படையா இருக்கு. ஒரு காலத்துல சரியையுடைய தேவை, ஒரு காலத்துல கிரியையுடைய தேவை, ஒரு காலத்துல யோகத்துடைய தேவை, ஒரு காலத்துல ஞானத்துடைய தேவை. இப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த பதியை பற்றிய, பசுவை பற்றிய, அடையும் நெறியை பற்றிய முறைமைகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது. சிவப்பிரகாசத்துல எழுஞான பூசையோட இந்த தசகாரி அடிப்படையில நாம் அணுகும் பொழுது இறைவனை நாம் தெரிந்து வைத்திருப்பதும் ஆன்மாவினை தெரிந்து வைத்திருப்பதும் இந்த உடலை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு உண்டான நிலையை பற்றி கூறும் பொழுது தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம் இதோட நின்றுடுதுன்னு சொல்றோம். இதோட நிக்குது. ஏன்னா இந்த எழுஞான பூசையில இது இருக்கக்கூடிய இடம் கேட்டல். நம்ம எல்லாவற்றையும் கேட்கிறோம். சுத்த நிலை அனுபவம் வரைக்கும், சுத்தாத்வித முத்தி வரைக்கும் செய்திகளை கேட்டா நமக்கு எல்லாம் தெரியும். செய்திகள்ல ஏதாவது தன்னுண்மை அறிதல், நான் தேகமல்ல என்பதை உணர்தல், நான் ஆன்மா என்று அறிதல், ஆன்மாவும் தனித்து இயங்காது என்பதை புரிந்து கொள்ளுதல், கடவுள் அதை இயக்க ஆன்மா இயங்குகின்றது என்ற ஆன்ம சுத்தி நிலையை தெரிந்து கொள்ளுதல், இதன் மூலமாக சிவ தரிசனத்தை உணர்தல், இதன் மூலமாக சிவத்தை இணையக்கூடிய யோகம் அடைதல், யோகத்தின் மூலமாக போகம் பெற்று ஆன்ம லாபம் பெறுதல், இதெல்லாம் செய்தி அளவுல தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் முதல் நிலையாகிய தத்துவ சுத்திக்குண்டான வாழ்வியல் பயிற்சியை நம்ம மேற்கொண்டோமா? நான் என்பது இந்த தேகம் அல்ல. ஒரு நாள் இது போது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச, யாரும் தெரியாதவங்க கிடையாது. இந்த உடலை விட்டு ஒரு நாள் இந்த உயிராகப்பட்டது கழன்று செல்கின்றது. மண்ணொன்று கண்டீர் இருவினை பாத்திரம், தின்னென்றானது தீயினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணாவது போல எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே. எத்தனை தெளிவா எழுதுறாங்க. ஆக்கைக்கே இறை ஆகி கழிவரேன்றார் திருநாவுக்கரசு. இந்த உடலுக்குண்டான விடயங்களை தேடி தேடியே வாழ்க்கை முழுவதுமாக சென்று விடுகின்றது. எப்பொழுது தேகம் தானல்ல என்ற உண்மை அனுபவ நிலை ஏற்படும், உடனே எனக்கு 30-40 வயது தான் ஆகுது, நான் 60ல துவங்கலான்னு இருக்கிறேன்,
60 வந்துருமா நேரா? அப்ப தத்துவ சுத்தி பெறுவதற்கு இப்போது நாம் எடுக்க வேண்டிய வாழ்வியல் பயிற்சி என்ன? சிவப்பிரகாசம் பேசுது அன்பர்களே. எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இதுவரை நான் கூறிய எந்த இடத்திலும் நீங்கள் கேட்டால் அதற்குண்டான பைபிளோகிராஃபி, அதற்குண்டான திருமுறை சான்றை தர இயலும். சிவப்பிரகாசம் சொல்லுது, இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கி இருத்தல், தன்னிச்சை கருதாது வாழ்தல், ஓங்கு சிவத்தோடு ஒன்றல். இவை மூன்றும் இந்த வாழ்விலேயே சிவத்தை அடையக்கூடிய பயிற்சிகள். 72வது பாடல் சிவப்பிரகாசம். ஞானம் வருவதற்குண்டான நிலை இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல். அப்படின்னா சிவ வழிபாட்டாளர்கள் இறைவனை இந்த பிறவியிலேயே அடைந்து மீண்டும் நான் இந்த பிறவிக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டவர்கள் இன்றிலிருந்தே நடராஜருடைய திருமஞ்சன நாள், இன்றிலிருந்தே என் வாழ்வுதனை நான் சுருக்கிக் கொள்ள பயிற்சி எடுத்து. எப்படி வாழ்க்கையை சுருக்கிக்கலாம்? எப்படி வாழ்க்கையை சுருக்கிறதுனா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகளை நாம உற்று நோக்கினால் அதற்குண்டான விடை கிடைக்கும். எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றேன்? ஒரு உணவு, எனக்கு ரொம்ப பிடிக்கிற உணவு, இது இருந்தா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு உணவு இருந்தா அதை நாளிலிருந்து நான் உண்ண மாட்டேன். உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் நானு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளிலிருந்து உங்களோட விரதத்தை வச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவில் மட்டுமில்லை அன்பர்களே, வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா நுகர்ச்சிகளுக்கும் இந்த ஒரு நிலை வரும். அந்த நிலை வரும்பொழுது யார் அக அனுபவத்திலே இறைவனை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு இதுவரை அவர்கள் தேடி கிடைக்காதது கிடைக்கும். இவ்வளவு நாள் நாம தேடி தேடி திரிந்து கொண்டிருந்த எத்தனையோ விடயங்கள் நாம் தேடாத பொழுது நம்மை தேடி வருகின்றது என்றால் நான் அகத்திலே என் பெருமானை தேடுகின்றேன். இதற்கு சான்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் வேலையை காட்டின. வேறு வேறுதம் வேலையை காட்டின. உள்ள சாமிய யாரு உண்மையா தேடுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சேரும். அடுத்த சிந்தனையே இல்லாம எடுத்த எடுப்பிலேயே வேண்டாம். சைவ அன்பர்களுக்குண்டான உபதேசம் 5 எழுத்தா இருக்கலாம், 5 எழுத்துல தூல பஞ்சாக்கரமா இருக்கலாம், சூக்கும பஞ்சாக்கரமா இருக்கலாம், அதிசூக்கும பஞ்சாக்கரமா இருக்கலாம், காரணமா இருக்கலாம், மகா காரணமா இருக்கலாம். அந்த உபதேசம் எல்லாம் ஆசிரியர் கொடுத்தது இருக்கட்டும். இன்னொரு மகா வாக்கிய உபதேசம் வேண்டாம். யார் எது தந்தாலும் வேண்டாம். ஏன் வேணாம்? வேணாம். நான் இதையே வேணான்றேன். இதுக்கு தேவையானதை நான் வேணான்னு சொல்லாம இதை வேணான்னு சொல்றது உண்மையாகுமா? சைவ அன்பர்களுடைய முதல் நெறி வேண்டாமை எனும் விழுச்செல்வ நெறி. விழிச்செல். யார் எது கொடுத்தாலும் வேண்டாம். ஏங்க வேண்டாம்? வேண்டாம். மாணிக்கவாசகர் தெளிவா சொல்லிட்டார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. நான் கேட்டா கொடுத்துட போறேன், ஆனா நான் கேட்கறது உண்மை அது கூட இல்லைன்றாங்க. சைவத்துல ரொம்ப தெளிந்த செய்தி,
தொன்மையாம் மூல பண்டார நெறி. தெளிவா பதிவு செய்யறாங்க. ஓட்டையும் பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடுகளேல் அன்றி வீடும் வேண்டா விரலின் விலகினார். வீடு பேரு சாமி தரேன்னு சொன்னா கூட அடியார் பெருமக்கள் வாங்க மாட்டாங்களாம். சாமி கிட்டே நிராகரிப்பாங்க, எனக்கு வீடு வானான்ட்டு. அப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இருக்கும் வரை தொண்டு செய்ய போறேன்னு போயிடுவாங்க. அடியார்களுடைய மூல இலக்கணம். இன்றைக்கும் நாம் அந்த அடியார்ன்ற ஒரு வார்த்தைய ரொம்ப எளிமையா பயன்படுத்துகின்றோம் அன்பர்களே. அடியார்கள் நின்மல துரிய நிலையில் இருப்பவர்கள் என்று ஒரு கூற்று உண்டு. நின்மல துரிய நிலை. இந்த நின்மல துரிய நிலையில நம்ம கிட்ட எத்தனை பொருள் இருக்கும்? ஏன்னா நம்ம இதெல்லாம் இன்னும் தெளிவா சிந்தனைக்கு கொண்டு செலுத்தினாதான் அதை நோக்கி நம்மால செயல்பட முடியும். சாக்கிரத்தில் இருக்கும் பொழுது என்னிடம் 35 கருவிகள் இருக்கின்றன. இது நமக்கு தெரியும். தத்துவங்கள் கிடையாது. தத்துவங்கள் 36 நாம் அறிந்தது. இது 35 சாக்கிரத்துல. 35 கருவி என்பது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10, ஞானேந்திரிய கண்மேந்திரிய செயல்கள் 10, 20. தச வாயுக்கள் இருந்தாதான் இந்த செயல்கள் நடக்கும். அப்ப அது 10, 30. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4, புருடனோட கூட்டு 1, அப்போ 5. அப்போ 30, 35. நான் கான்சியஸ்ல இருக்கும் பொழுது நான் செயல்பட எனக்கு உதவக்கூடிய கருவிகரணங்கள். இது நின்மல சாக்கிர நிலையில இருக்கு. இந்த நின்மல சாக்கிரத்திலிருந்து நின்மல சொப்பன நிலைக்கு போகும்பொழுது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அத்துணையும் ஒடுங்கிவிடும். ஞானேந்திரிய கண்மேந்திரியம் அத்துணையும் ஒடுங்கிவிடும். ஞானேந்திரிய கண்மேந்திரிய செயல்பாடுகள் ஒடுங்கிவிடும். நின்மல சுழுத்தில எது இருக்கும்னா பிராணன் சித்தம் புருடன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்பர்களே, தசவாயுக்கள்ல பிராணன் மட்டும்தான் இருக்குன்னா 9 வாயு பிராணன்ல ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். இன்றளவுக்கும் கூட நாம ஒரு முக்கியமான செய்தி இதுல, அதாவது இடைநிலை செய்தி, இதெல்லாம் பிரதோஷ வழிபாடோட சேர்ந்தது தான் பேசுறேன். ஏதோ தனியா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த அபானன்ற ஒரு வாயுவை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா சிவயோகம் பயிலக்கூடிய அன்பர்களுக்கு அபானனுடைய தொழிற்பாட்டை பற்றி கருத்தியல் சிந்தனை கண்டிப்பா இருக்கும். இந்த அபானன் தான் எங்கு செயல்படுவது என்றால் குறியிலும் புதத்திலும் செயல்படக்கூடிய வாயு. கீழ்துருவமாக இது செயல்படும் போது குறி புதத்தில் இருக்கக்கூடிய இந்த அபானன் சிரசிலே செயல்படும் போது பிராணனுடன் பொருந்தும். இன்னும் சொல்ல போனா காமனை ஒடுக்குவதற்கு எனக்கு மிகவும் துணை புரியக்கூடியது இந்த அபானன் தான். உடலில் இருக்கக்கூடிய ஒளிப்பொருளாகிய விந்துவில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வற்ற உதவுவது இதுதான். சலந்தர தகனம் படிச்சிருப்போம் அட்ட விரட்டுல, பதிவியல் விரட்டுல. இந்த சலந்தரன்றது அந்த ஒளிப்பொருள் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை தான். அந்த நீர்த்தன்மை இருக்கும் வரையில் என்னால கீழ் நோக்கிதான் என்னுடைய நிலைப்பாடு அமையும். ஒழியாத விந்துவுடன் நிற்க நிற்கும் அழியாத புத்தி, அதிபலம் சக்தி, தபம் செபம் மோகம் இவை யாவும் உண்டாம் ஒழியாத விந்து வற்றிலே. திருமூலர் எழுதுறார், ஒழியாத விந்து ஒழியல நாம காப்போம், அந்த பயிற்சி இருக்கு. ஆனா அது வற்றச் செய்ய வேண்டும். இறை அனுபவமே அதுலதான் இருக்குன்றார் திருமூலர். அதுவித்திலே நின்ற அன்னிக்கும் நந்தி. எங்க பிரபஞ்சத்திலிருந்து
அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் இதுவித்திலே இருப்பது யாரும் உணரார். மதுவித்திலே நின்று மலரன்னம் மதுவாகி பொதுவித்திலே நின்ற புண்ணியர் தாமே. மதுவித்திலே நின்ற மலரன்னம் மதுவாகி என்றால் என்னுடைய சுவாதிஷ்டானத்துல தான் இருந்து அது உற்பத்தி, கந்தஸ்தானத்துல இருந்து. இந்த பொருள்ல தான் எனக்கு மேலான அறிவு இருக்குன்றார். அறிவுதயம்ன்ற தலைப்புல திருமூலர் இதை அற்புதமா சிந்திக்கிறார். இதுதான் யோகிக்கு அமிர்தாகி அறிவாகும்ன்றார். இன்றைக்கும் நம்ம அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்ட்டு ஒண்ணு பேசுறோம். யோகம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அல்லாஹ்ல ஒரு சொட்டாக அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரந்தா 6 மாதத்திற்கு உணவு உண்ண ஒரு கால அளவு வரைக்கும் நமக்கு சாப்பாடு தேவைப்படாதெல்லாம் ஒரு செய்தி சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் நாம் இத்துணை வியப்பான சிறந்த அனுபவங்கள்லாம் இருக்கின்றது நம்முடைய சைவத்திலே என்று உலகாங்கிதப்பட்டு கொள்வதற்காக அல்ல, மாறாக இந்த அறிவு நிலையை நாம் பெறுவதற்காக. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒளி பொருள் எனக்கு எதை பெற்றுத்தரும் என்றால் அறிவை பெற்றுத்தரும். எந்த அறிவை பெற்றுத்தரும் என்றால் சுத்த ஞானத்தை பெற்றுத்தரும். அந்த சுத்த ஞானம் எனக்கு எதை ஊட்டும் என்றால், இது வரைக்கும் எவ்வளோ விஷயத்தை விடணும்னு நினைச்சேன், ஆனா என்னுடைய அறிவு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஒரு இடத்தை பேசும்பொழுது என்னுடைய கட்டில என்னால் நிக்க முடியாம வார்த்தை விட்டுடுறேன். பல முறை நடக்குது. இல்லத்திலாக இருக்கலாம், தொழில் முறையிலாக இருக்கலாம். ஆனா அடிக்கடி நான் நினைப்பதுண்டு, என்னை நான் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனா தக்க தருணத்தில் நான் என்னை இழந்து விடுகின்றேன். அப்போ என்னையே என்னால் காத்து கொள்ளக்கூடிய அறிவின் திறம் என்னிடத்தில் இல்லை. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் நினைக்கிறேன் இப்படி இருக்கணும்ட்டு, ஆனா இருக்க முடியலன்னா அப்ப எனக்கு அந்த எபிலிட்டி இல்லை. ஃபேக்சுவல் மேட்டர். இதுக்கு சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இது கரெக்ட் தானே. உன் அறிவுக்கு உண்மையாகவே சீர்படக்கூடிய குணம் கிடையாது. ஏனென்றால் ஆன்ம அறிவாகப்பட்டது சார்ந்ததன் வண்ணம் தான் இருக்கும். நீ ஏன் அதை புரிஞ்சுக்கல? நீ உலகாயுதமா இருந்தால் உலகாயுதத்தை தான் உன்னால திளைக்க முடியும். உலகத்தை விட்டு சாமியை நினைச்சு திருவருளை பிடிச்சா திருவருள் உன்னை இயக்குவதை நீ உணரலாம். மாறாக உன்னை நீயே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நினையாதே. உன்னுடைய அறிவுக்கு அது சாத்தியம் இல்லை. பெருக்க பிதற்றி பேய்தேர் திரிந்து என் பயன்ற திருமூலர். பெருக்க பிதற்றி பேய்தேர் திரிந்து என் பயன். நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு எல்லா செய்திகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு எங்கு பார்த்தாலும் இதையே பேசிக்கொண்டிருப்பதால் என் பயன். கேட்கறது திருமூலர். பெருக்க பிதற்றி பேய்தேர் திரிந்து என் பயன். அடுத்த வரியில் அடிக்கிறார் பாருங்க. விரித்த பொருளுக்கெல்லாம் வித்தாவது உள்ளம். எதை பார்த்தாலும் ஆசைப்படுறியடா நீ. எதை பார்த்தாலும் அடைய முடியாது. சரி, மனதால தானே ஆசைப்பட்டு வைப்போம். விரித்த பொருளுக்கெல்லாம் வித்தாவது உள்ளம். எப்படி வெளியே வருது? உனக்கு ஒரு சிம்பிளா ஒரு வழி சொல்றேன். திருமூலர் சொல்றேன். பெருக்க பெருகும் சுருக்க சுருங்கும் அறுத்தமும் அத்தனை ஆய்ந்து கொள்ளீரே. இறைவனை அடைவதற்கு இது ஒண்ணுதான்டா வழி. இன்னும் பெருக்க பெருகும் சுருக்க சுருங்கும். உன் வாழ்வில் இறைவனுக்கு உண்டான இடத்தை அதிகமாக்கு. இறைவனுக்கு உண்டான இடத்தை அதிகமாக்கு. உலகம் சுருங்கி போய்விடும். எப்படி இறைவனுக்கு உண்டான இடத்தை அதிகமாக்குவது? அடுத்த கேள்வி. நான் தீக்கை பெற்றிருக்கிறேன். காலையில எழுந்து ஒரு அரை மணி நேரம் அனுஷ்டானம் செய்யறேன். அரை மணி நேரம் சிவபூசை செய்யறேன். சிவபூசை முடித்து விட்டு நான் அலுவலக பணிக்கு போறேன். இந்த அலுவலக பணியில நான் எப்படி இறைவனுக்கு இடம் கொடுப்பது?
சிவனை எப்படி நினைப்பது? ஆனா நான் சிவனோட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சிவனோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். உண்மை 100% நாம் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாளை மறவாம இருக்கலாம், சாத்தியம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இறைவனுடன் இணைந்து இருத்தல் என்பது பூசை செய்து கொண்டிருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நான் உங்களை இவ்வளவு நேரமா கொண்டு செலுத்துறேன்னா, we are locked with the metaphors. உருவகங்களிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதுல? இறையியல்ல. இறையியல்ல இறைவனை அடையக்கூடிய நெறிகளில் நான் உருவகத்தை சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதுக்குதான் முதல்ல சொன்ன, திருமுறையை சென்னியில் சூடணும்னா தலையில திருமுறையை வச்சுக்கிட்டோம். ஆனால் திருமுறையை அறிவில் சூட வேண்டும். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தனுவே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்து. திருமுறையை யார் சென்னியில் வைக்கிறார்களோ, சிந்தையில் வைக்கிறார்களோ, அவர்களுக்கு சுற்றங்கள் துறக்கப்பட்டிருக்கும். உடல் சார்ந்த உறவுகள் என்ற சுற்றங்கள் அல்ல, உடலுடன் கூடிய சுற்றங்களாகிய கருவிகள். அதுதான் சுற்றம்னு சொல்ற. மாணிக்க வாசகருக்கு ஏதுங்க உறவு? துணையான சுற்றங்கள் என்று அவர் குறிப்பிடுவது, இதுவரை நான் செயல்பட எனக்கு துணையாக இருந்த சுற்றமாகிய தேகம். சான்று திருமூலர் கொடுக்கிறார். நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்றது செய்மின். உடலில் உயிர் பொருந்தி இருக்கும் பொழுதே, உடல் அற்ற பொழுது இயங்கக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உடம்ப சாமி கேவலத்திலிருந்து ஏன் கொடுத்தாரு? இது அறிவதற்காக கொடுத்தார். இது அறிவதற்காக உடல் கொடுத்தாருன்றதுனால நீ உடலை கொண்டே அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினையாதே. உடலை கொண்டு அறிந்து உன்னை அறிவிக்கக்கூடிய இறையை புரிந்து கொள். அப்புறம் உடம்ப கழட்டிடு. உனக்கு இது வேண்டாம். இந்த உடல் அல்லாத பொழுதும் உன்னை இயக்கக்கூடிய மூலப்பொருளை நீ உணர்ந்து கொண்டால் நீ அறிந்து கொண்டே இருக்கலாம், உடல் அற்ற பொழுதும். நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்றது செய்மின். இந்த கல்விக்கு வரும்பொழுதே திருமூலர் சொல்றாரு, கழிந்தரும் பாவங்கள்ன்ற. உனக்கு என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாமே கழிந்துருன்ற. கழிந்தரும் பாவங்கள். சொற்குன்றல் இன்றி தொழுமின். சொற்குன்றல் இன்றி தொழுமி. சொல்லுக்கு குற்றம் எங்க வருதுன்னா, சொல்படி நடவாமை, வாய்மை. சொற்குன்றல் இன்றி தொழுமின், தொழுதபின் மற்றொன்றறியாத மணிவிலக்காமை. காலா மணிவிலக்காக நம்முடைய புலன்களுடைய ஆற்றல் நம்மை ஒலியாக்குன்ற. அப்போ என்னுடைய வாழ்வியல்ல நான் சிவத்தை கொண்டு செல்வது என்பது சிவபூசையில் மட்டும் அல்ல என்பது இதிலிருந்தே பெறக்கூடிய செய்தி. அப்போ சிவன் என் கையில இல்லாம நான் சிவபூசை எப்படி செய்யணும்னா, சிவன் என்றால் யாது? சிவகதி அடைய வேண்டும் என்றால் ஞானம். ஞானம் அல்லது கதி கூடுமோ? ஞானம் என்றால் என்ன? ஈசன் பால் அன்பு. ஈசன் என்றால் என்ன? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா. அப்ப அன்பும் சிவமும் ஒண்ணு. அப்ப ஈசன் பால் அன்புனா அன்பின் பால் அன்பு. ஞானம் என்பது அன்பின் பால் அன்பு. நான் சிவபூசை செய்யாமையே நான் சிவமா இருக்கணும்னா என்ன ஆகணும்? அன்பா இருக்கணும். நான் எங்க இருந்தாலும் அன்பா இருக்கலாம்ல. என்னை முழு நெகிழ்வுத்தன்மையில் என்னால் வைத்துக் கொள்ள இயலும் இல்லை. சிவபூசையின் நீட்சி என் வாழ்வியல்.
பூசை செய்யும் பொழுது நான் ஒரு மாதிரியும், பூசை முடித்த பின்பு நான் வேறு மாதிரியும் இருப்பதை இறைவனே ஏத்துக்கலாம். பூசையினுடைய நீட்சி நான் பூசையில் பெற்ற ஆற்றலை நிறுத்திக் கொள்ளுதல், நிலைநிறுத்திக் கொள்ளுதல். அப்ப என்னுடைய அலுவலகத்துக்கு போறேன். அலுவலகத்தில் நான் சந்திக்கக்கூடிய அத்துணை அன்பர்களிடத்தும் நான் அன்பாக இருத்தேன். அலுவலகத்திலும் நான் பழகக்கூடிய எல்லா இடத்திலும் நான் முழு அன்புத்தன்மையில் இருத்தலைத்தான் அடியார் இலக்கணம் எடுத்து பேசுகின்றது. அந்த அடியார் இலக்கணத்தை தான் நின்மல சொப்பன அளவுல பார்த்தோம்னா, பிராணன் சித்தம் புருடன் மட்டும் இருந்தது சுழித்த நிலை. துரிய நிலையில பிராணனும் புருடனும் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் எந்த கருவி கரணங்களுக்காகவும் இயங்காது. புருடனும் பிராணனும் மட்டும் இருந்தால்தான் அடியாருக்கு சாமியே சொன்னார் பாருங்க, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், இருமையும் கடந்து நின்றார். இருமையும் கடந்து நின்றார். இருவினை ஒப்பு வரப்பெற்று சத்தினிவாதம் கிடைக்க பெற்றவர்கள் தான் அடியார்கள். அத்தகைய அடியார்கள் நிலைக்கு நாம பயிற்சி செய்யும் பொழுது இந்த தேகத்தை கழற்றிக் கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியம். அத்தகைய தேகத்தை கழற்றிக் கொள்வதற்குண்டான பயிற்சியைத்தான் நம்ம முதல்ல நான் விரும்பிய பொருளிலிருந்து விடுபடுதல். இந்த தேகத்திற்காக மட்டுமல்லாது என் வாழ்விற்காகவே என் இச்சைக்காக வாழாதிருத்தல். சிவபிரகாச சொல்லுது, தன் இச்சை கருதி வாழாதிருத்தல். இத ஒரு 21 நாள் முயற்சி பண்ணிப்பாரு. என்ன வேணும், என்ன இருக்கோ கொடுங்க. எங்க போகணும், எங்க சொல்றீங்களோ போலாம். எனக்கு இங்க போகணும்னு ஆசை கிடையாது, இங்க போகணும்னு விருப்பம் கிடையாது. என்னை இயக்கக்கூடிய சுற்றம் இயங்க நான் இயங்குகின்றேன். அவங்களுக்காக அவங்க இயக்க நான் இயங்குகின்றேன்னு சொல்லிட்டு நான் அங்க போய் என் அளவுல எதையும் சுகிக்க கூடாது. இதுல ஒரு செய்தி இருக்கு. எனக்கு எங்கேயும் வெளியே போறதுல விருப்பம் கிடையாது. என்னுடைய மனைவி மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணுன்றாங்க. அவங்க கூட சேர்ந்து வெளியே போறேன். அவங்க வீட்டுக்கு போனா வீட்டுல வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணுன்றாங்க. மனைவி மக்களுக்காக ரெஸ்டாரண்ட் போறேன். ரெஸ்டாரண்ட்ல போய் எனக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க, இல்லை ஏதாவது வாங்குங்க சாப்பிடலான்ற. அப்படி அவங்க ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவையை சுகிக்காமல் இருக்கணும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன ஒரு செயல்முறை. இதே போன்று வாழ்வியல்ல எல்லாவற்றிலும் இருந்தால் ஒலி, ஊறு, ஓசை, சுவை, நாற்றம், இது எல்லாத்திலையும் எல்லா தன்மாத்திரையிலும் என்னை நிலைநிறுத்தி கொண்டால், நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான என்னை சுருக்கி கொள்ளக்கூடிய பயிற்சிக்கு நான் என்னை கொண்டு செலுத்தினால், அன்பர்களே, நான் முன்னம் சொன்ன அருளியல் முன்னேற்றத்தை வெளிப்படையாக காணலாம். சிவனை அடைதல் என்பது கற்பனை கிடையாது. நம்ம மனதிலேயே ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு இன்றளவுக்கு நான் திருக்கோயிலுக்கு போறேன், அங்க இருந்து எனக்கு ஒரு குறிப்பு கிடைச்சது, பூ விழுந்தது, இத மாதிரி கற்பனை எல்லாம் கிடையாது. திருமூலர் சொல்றார், கற்பனை கிடையாது சிவ அனுபவம். அறிவால் அறிவு ஒழிந்த பின் அறிவிக்க அறியக்கூடிய அற்புதமான நிலை. கான்சியஸ்ல அறியது. நான் சிவத்துக்கிட்ட போறேன்னா நான் தெளிவா சொல்லணும், ஆமா நான் நெருங்கி கொண்டிருக்கின்றேன் இறைவனை. எனக்கு என்ன பயம் இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? நான் அடைய வேண்டிய பக்குவத்தை அடைஞ்ச சாமி கிட்ட வந்துட்டு நான் சொல்லலாம். நான் பக்குவத்திற்கு உண்டான செயல்முறை எதையும் செய்யலைன்னா தான் சாமி கிட்ட போய் நான் யாசகம் கேட்க வேண்டும்.
முத்தி என்பது யாசகம் கேட்டு பெறுவதில்லை. நம் தகுதிப்பாடை வளர்த்து கொண்டு நித்தல், வரக்கூடிய நிலையை பெறுதல். நாம் அனைவற்றையுமே விளைவை நோக்கி பயணிக்கணும். அடிக்கடி கூறக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு, தெளிந்த ஞானிகள் மௌனத்திலே இருப்பார்கள். உடனே நாம மௌனத்திற்காக முயற்சி செய்வது நம்முடைய ஒரு செயலாக ஆகிவிட்டது. அது இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி நிலையை பார்த்தாலே தெரியும். இங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாம படிக்கும் பொழுதெல்லாம் பாடத்தை தான் படிச்சோம். நமக்கு ஒரு இதுலயும் பாடம் கொடுப்பாங்க. பாடத்தை நல்லா படிச்சோம். அதுல கேள்வி கேட்டா நம்ம எழுதணும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, லெசன்றதே போயிட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆயிடுச்சு. இந்த கேள்விக்கு இது பதில், இதை மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லா கேள்வியும் போய் முக்கியமான கேள்வி ஆயிடுச்சு. முக்கியமான கேள்வி ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டெரைவ்டு ஆன்சருக்கு வந்துட்டான். நான் சொல்றதை நீ எழுதுனாதான்ட்டான். அது எப்படி இருக்கும்? புரிதலில் எல்லாருக்கும் மாற்றம் இருக்கும். மூலம் மாறாமல் எழுதக்கூடிய திறம் எல்லோருக்கும் உண்டு. அப்ப இங்க என்னாச்சு, படிச்சா உன்னை கேலிபிரேட் பண்றதுக்காக வச்ச கேள்வி பதில் மூலமாயிடுச்சு. படிச்சா கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறேன். ஒழுங்கா பாடத்தை படிச்சா எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறேன். அதை விட்டு கேள்விக்கு பதில் படிக்க ஆரம்பித்து விட்டோம். வாழ்க்கையில மௌனம் கைவர பெறணும்னா ஞானம் பெற வேண்டும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், நான் இன்னைக்கு பேசாம இருக்கிறேன். நான் பேசாம இருந்தேன்னா புண்ணியம், உள்ள பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து திட்டுறாரு, நம்ம இன்னைக்கு நான் மௌனத்துல இருக்கிறேன், வாய் கம்முன்னு இருக்கு. என்னையா திட்டுற, 5 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இருக்குது. உள்ள அது பேசிடுச்சு. ஞானிகள் உணவை நெறிப்படுத்தி ஒடுக்கினார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படல. புலன்களும் அந்த கரணமும் வெளியே போலன்னா இதுக்கு தேவை கிடையாது. சாப்பாடு தேவையில்லை. விரதம் என்று நாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா பசி எடுக்குதுன்னு நினைக்கிறோம். நாம உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா உள்ள எழுச்சி எண்ணத்திலே இருக்கின்றது. அதுக்கு உணவுக்கு எங்க போறது? அது கேட்கும் வெளியே இருந்து. அப்ப எண்ணம் ஒடுங்கிய பொழுது எனக்கு உணவு வெளியில் இருந்து தேவைப்படாது. இப்படி ஒரு ஞானி எதையும் சாப்பிடாம எண்ணம் அற்ற நிலையில சலனம் இல்லாமல் அமர்ந்திருக்கின்றார். இவங்கெல்லாம் பாக்குறாங்க, ஓ இவர் எதுவுமே சாப்பிடல, அதனால இவர் ஞானி ஆயிட்டார். அப்ப நான் சாப்பிடாம இருக்கிறேன். அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். 2வது வரி முக்கியமான வரி. பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டம் கருத்த கபாலியன். இப்ப இதுகாரம் நாம சிந்தித்த செய்திகள்ல ரொம்ப முக்கியமான செய்திகள் இந்த கண்டம் கருத்தல், அமிர்தம், ஒளி பொருள், இவை எல்லாமே சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப மூலதனமாக பேசக்கூடிய நிலை. அப்போ சிவபூசை என்பது வாழ்வியலிலே சிவ பயிற்சியாக தொழிற்படாமல் இறைவனை நாம் அடைதல் என்பது பேச்சளவில் தான் இருக்கும். சாமி அதான் கேட்கிற, நீ கேட்கிற சரி, உன் வாழ்க்கையில என்னத்தை விட்ட, இல்லை எதனா விட நீ முயற்சி செய்தாயா? ஆடல் வல்லானுடைய திருமஞ்சனத்துல ஞான நடனம் ஆட வேண்டுமேயாயின் நாம் அவனை 5 வகை கூத்துக்கு அலோ பண்ணணும். அந்த 5 வகை கூத்து பொற்பதி கூத்து, பொற்தில்லை கூத்து, அற்புத கூத்து, சுந்தர கூத்து, ஆனந்த கூத்து. திருக்கூத்து தரிசனத்துல திருமூலர் தெளிவா எழுதுறார். பொற்தில்லை கூத்துல சாமி எழுதுறார் பாருங்க ஒரு பாடல், அடங்காத என்னை அடக்கி வைத்தார்.
யார் சொல்லி அடங்கல்? எத்துணை நூல் கற்றேன், எத்துணை ஆசிரியர் சொன்னாங்க, அடங்காத என்னை அடக்கி வைத்தார். இடங்கான பரானந்தத்தை இட்டார். நடந்தான் செய்தான் நந்தினல் ஞான கூத்தன், படம்தான் செய்தான். இதுவரை ஆடிக்கொண்டிருந்த என்னை ஆடாமல் படம் செய்தான். எப்படி படம் செய்தானா? படம்தான் செய்தான், என்னுள் படிந்திருந்து படம் செய்தான். அவன் என்னுள் படிந்திருந்து என்னை இயக்குவதை எனக்கு உணர்த்தி என்னை படமாக்கினான். சமாதி. அன்பர்களே, சிவலோகமும் சமாதியும் நாம் இந்த உடலை விட்டு பிரிந்த பின்னம் கிடையாது. இந்த உடலுடன் பொருந்தி இந்த வாழ்க்கையிலேயே நாம் அடையக்கூடிய நிலை உபதேசத்துல தெளிவா திருமூலர் பதிவு செய்கின்றார். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர், எங்கேயோ கிடையாது. நான் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே சித்தர்கள் சிவலோகத்தை தரிசிப்பார்கள். எப்படி தரிசிப்பாங்களா? சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கண்டு தரிசிப்பார். அவங்க எப்படி இருப்பாங்க? நித்தர், நிமலர், நிராவயர், நீல்பரர், முத்தத்தம் முத்தி முதல் 36 என்ற என்ன திருமந்திரம்! இந்த ஒரு திருமந்திரம் போதும். முத்தர்த்தம் முத்தி முதல் 36, 30ம் 6ம் படிமுத்தி ஏனியார், ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொலிப்புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்துன்ற. செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தார். அன்பர்களே, சிவலோகமும் சமாதி நிலையும் இங்கே அடைவதற்கு, என் பெருமானுடைய கூத்து சிறப்பாக என்னுள் நடைபெற்றால் நான் இங்கே அடைவதற்கு, அதற்குண்டான தேவைகள் எனக்கு என்னன்னா, ஒன்று உடலிலே ஒளிப்பொருள், மற்றை ஒன்று பிராணன், பிரபஞ்ச சக்தி பிராணன். 2 பிராணன் இருக்கு. தசவாயில ஒரு பிராணன் இருக்கு. ஆதிபரா சக்தியோடைய கூறாகிய ஸ்பாந்தம்னு ஒரு பிராணன் இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் வச்சுக்கலாம். ஒன்று ஒளிப்பொருள், மற்றை ஒன்று பிரபஞ்ச ஆற்றல், 3வது உடலிலே சுத்த உஷ்ணம், 4வது ஆன்ம போத தெளிவு, ஆன்ம ஞான தெளிவு. இப்ப இந்த 4வதுக்குத்தான் நாம திருமுறைகளையும் திருமுறைகள் எடுத்துரைக்கக்கூடிய கருத்தியல்களையும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆசிரியர் மூலமாக. இந்த தெளிவு வரும்போது என்ன ஆகும்னா, நான் ஒரு ஆற்றலை பெறும்போது மீண்டும் உலகாயுதமான கவர்ச்சிகள் என்னை பற்றினால் இந்த தெளிவு குருவின் மூலமாக என்னை காக்கும். இந்த தெளிவு இல்லாம செய்யக்கூடிய யோகம் தான் பவயோகம். சிவயோகத்தை யாரு சார்றாங்களோ அவங்க இந்த தெளிவோட இருப்பதனால யோகத்தினால் வரக்கூடிய ஆற்றலை ஞானமாக மாற்றக்கூடிய ஒரு உக்தியை பெறுவார்கள். இப்ப இந்த 4 அவசியம். ஒன்று ஒளிப்பொருள், மற்ற ஒன்று பிரபஞ்ச ஆற்றல், அடுத்தது சுத்த உஷ்ணம், சுத்த சூடு, 4வது மிக முக்கியமானது ஆன்மபோத தெளிவு. இப்ப இந்த 4ல உடலிலே ஒளிப்பொருள் என்பது நமக்கு நன்றாக பெரியவங்க தான் இதெல்லாம் மறைத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாதுன்னா திருமந்திரத்துல சாமி எப்படி எழுதியிருப்பாரு திருமூலர்? இதை பற்றி சிந்தனை ஓட்டம் இல்லாததனால்தான் இதை முழுவதுமாக செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். காயத்தினிலே 3 நாளில் கலந்திட்டு மாயமாகும் கலாவிந்து, நேயத்தை நிற்போருக்கு நீங்கா விடாமையில். உட்குறிப்பு:
நேயத்தை நிற்போருக்கு அப்படின்னா திருவருளுடன் இணைந்து இருப்போருக்கு நீங்காது இருக்கும். நேயத்தை நிற்போருக்கு நீங்கா விடாமையின் மாயத்தை செல்வோருக்கு மனத்தோடு அழியுமேன்ற பயமுறுத்துற திருமூலர். உலக மாயில் சிக்கிக்கொண்டு யார் இந்த ஒளிப்பொருள்களை வீணாக்குகின்றார்களோ அவர்களும் கெட்டு போவார்கள், அவர்களுடைய மனமும் கெட்டு போகும். மாயத்தை நிற்போருக்கு மனத்தோடு அழியும். இத்துணை செய்தியை இந்த ஒளிப்பொருளை பற்றி சிந்தித்தோம். நாம் அதை சேர்க்காமல் இருப்பது அப்ப கற்று என்ன பயன்? மற்ற இடத்துல சொல்றார், வெள்ளி உருகி பொன்வழி ஓடாமே. புரிஞ்சிருக்கும். வெள்ளி உருகி பொன்வழி ஓடாமே கள்ளத்தட்டனார் கரியிட்டு மூடினார். கள்ளத்தட்டனார் சிவம், கரியிட்டு மூடுதல் திருவருள். கள்ளத்தட்டனார் கரியிட்டு மூடினார். கொல்லிப்பரிய குழல் வழியே சென்று வள்ளி அண்ணாவில் அடக்கி வைத்தாரு. ஞானம். இதை விட தெளிவா எழுத முடியுமா ஒளிப்பொருள் சிந்தனையை பற்றி? விந்துர்பவத்திலும் விந்து செயத்திலும் எவ்வளவு தெளிவா ஞானம் பற்றி இந்த விந்து செய்திகளை குறிப்பிட்டார். அப்போ இத புரிந்தவர்கள் காப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றி நாம சற்று கொஞ்சம் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்ப நம்ம திருவருள் என்ற நிலையத்தின் பெயர் கூட திருவருள் நிலையம். இப்ப இந்த திருவருள் நிலையத்துல உட்கார்ந்தாலே நமக்கு நம்முள் திருவருள் நிறைக்கப்பட வேண்டும். ஒரு கோயிலுக்கு நாம் சென்று கோயிலை தரிசிப்பதனுடைய நோக்கமே என்னன்னா திருவருளால் நாம் நிறைக்கப்பட வேண்டும் என்பதுதான். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே ஆயின், திருக்கோயில் என்பதே மிகப்பெரிய அறிவியல். இன்னும் சொல்ல போனா திருக்கோயில் என்பது தூல வடிவான ஞானம். தூல வடிவான ஞானம். அது தூல வடிவம். நாம கோயிலை பார்த்து வைக்கிறோம், அதனுடைய சூக்குமத்துல ஞானம் இருக்கின்றது. அன்பர்களே, எனக்கு ஞானத்தை பெற்று தரக்கூடிய அதிர்வுகள் இருக்கின்றது. திருக்கோயிலுக்கு சென்றவுடனே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? நேரா போய் எப்படியாவது மூலவரை பார்த்துடணும். இன்னும் வாய்ப்பு இருந்தா யாருன்னா பிடிச்சி மூலவருக்கு பக்கத்துல போய் நிக்கணும். ப்ராக்சிமிட்டி நெவர் கிவ்ஸ் எனிதிங். திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றலின் அமைப்பை உணர்தல், முதல்ல திருக்கோயிலை உணர்தல். எந்த கோயிலாவது சென்று அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்வதற்காக என்னுடைய உடலை நான் இலகுபடுத்தினேனா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் அல்லாமல் ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து ஒரு திருக்கோயிலை வலம் வரலாம். பாடல் பெற்ற தலமாக இருப்பின் சிறப்பு. சிறப்பு என்ன? ஒரு கோயில் சிறப்புக்கு காரணம் என்னன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்தத்தின் நிலை. ஏன் எத்தனையோ சிவன் கோயில் இருந்தாலும் பாடல் பெற்ற தலத்தை சைவர்கள் தெரிவு செய்கின்றார்கள்? நால்வர் பாடிட்டாங்க. இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து. நால்வர் பாடினா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பதிஞானம் பெற்றவர்கள், இறைவனை தன்னுள்ளே உணர்ந்தவர்கள் காணக்கூடிய பொருள் இறைநிலை தங்கும். இதுக்கு பேர் சிலாசாசனம்னு பேரு. தாவரலிங்கம் சமாதி கோயிலை தவிர ஏனைய லிங்கத்திற்கு ஆவாகனம் அவசியம். ஒரு கோயில் சிறந்து விளங்கணும்னா அந்த கோயிலை நிர்மாணித்த சர்வகலா சாதகர், கடவுள் மங்கலம் செஞ்சவர், தினமும் வழிபாடு செய்யக்கூடிய ஆசிரியர், மூன்றாவது அந்த திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள். இவங்க 3 பேருடைய நிலையும் முக்கியம். எங்க? அங்க இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு. நால்வர் பெருமக்கள் பாடிய தலத்துல என்ன சிறப்புடைத்தனா,
4 பார்த்ததுனால அங்க சாமி எப்பவுமே இருப்பார். சிலாசாசனம் அவங்களுடைய திருக்கண் நோக்கம் அங்க எப்பவுமே சாமி வச்சிருக்கோம். அப்ப அந்த தலங்கள்ல நாம சென்று கடகடன் போய் சாமியை பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போய் இன்னைக்கு 10 கோயில் பார்க்கறது இல்ல. ஒரு கோயிலுக்கு போனா எந்த விதமான சலனமோ எதிர்பார்ப்போ இல்லாம அந்த கோயிலை வலம் வரலாம். எதுவும் நடக்கல, பரவாயில்ல. அடுத்த நாள் பரவாயில்ல, 3 மாதம் பரவாயில்ல. இப்படி போயிட்டே இருங்க அந்த கோயிலுக்கு. எதுவுமே இல்லாம பிளாங்கா அந்த கோயிலை நீங்க சுத்தி வர 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 ஒரு நாள் அந்த கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை இந்த உடல் உட்கார வைக்கும். உட்கார வச்சே ஆகணும். அப்பதான் அந்த கோயிலுடைய வெளிப்பிரகார அதிர்வை என்னுடைய உடல் வாங்க துவங்கி இருக்கின்றது. அது வரைக்கும் அந்த அதிர்வை நான் அறியவில்லை. காரணம் என்ன என்றால், என் அறிவும் என் எண்ணமும் தொழிற்பட்டு கொண்டே இருப்பதனால என் உடலின் அதிர்வு வேறாக இருந்தது. அந்த திருக்கோயில் வளாகத்தின் அதிர்வு வேறாக இருந்தது. என்னால சிங்காக முடியல. அன்பர்களே, இது அறிவியல். நீங்க போய் கூகுள்ல கூட பார்க்கலாம். இந்த பேண்ட்வித்ல ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் பேசுவாங்க. 0 to 40 வரைக்கும். 0 to 2 to 4, 2 to 4, 4 to 8, 8 to 12, 12 to 36, 36 to 40, 40 and above பீட்டா ரேஞ்ச். இதுல முக்கியமா கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வினுடைய எண் 8 to 12ன்றது ஒரு கூற்று, ஆல்பா ரேஞ்ச். இதை நீங்க இன்னும் நீங்க இதை கூகுள்ல இன்சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ஆல்பா ரேஞ்சுன்றதுக்கு என்ன அடிப்படைனா அப்சல்யூட் நாலேஜ் ஆர் அப்சல்யூட் வேக்ஃபுல்னஸ். முழு விழிப்புணர்வு நிலைதான் கருவறையினுடைய அதிர்வு. அப்போ அதே 8 to 12 என்னோட உடம்புல வந்ததுன்னா, நான் அந்த ரேஞ்சில் இருக்கேன்னா, இந்த உடம்பு அந்த அதிர்வை ஏற்படுத்துதுன்னா என்னோட அறிவு அந்த அறிவுக்கு இணையா இருக்கு. அப்ப பதிஞானம் பெற்ற 4 பெருமக்களுடைய அதிர்வு ஆல்பா ரேஞ்சில் இருந்திருக்கும். முழு விழிப்புணர்வு நிலையில இருப்பாங்க. அதைத்தான் தூங்கி காணுதல்ட்டு சாமி எழுதுறார். யாரு? திருமூலர் எழுதுறார். தூங்கிக் கண்டார் சிவலோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகம் தன்னுள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை என்னென்று உரைப்பது என்ற இழவு எய்திய சோம்பேன்றார். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் இருப்பது சுருதி முடிவிலே, சோம்பர் காண்பது சுருதிக்கண் தூக்கம் என்ற. அன்பர்களே, நாம வழிபாடு செய்யக்கூடிய பரம்பொருளுடைய அனுபவத்தை இதை விட தெளிவா எடுத்து எழுத முடியாது. அப்படி ஒரு திருக்கோயில்ல போய் நம்முடைய உடலை அந்த திருக்கோயிலுடைய அதிர்வுக்கு ஏற்றாற் போன்று நாம் மாற்றிக்கொள்ளுதல் முதல் நிலை பயிற்சி. அதுக்குதான் சரியை. அதுக்குதான் சரியை வச்சாங்க. சரியைனா என்ன? எந்த எதிர்பார்ப்பும் அல்லாமல் திருக்கோயில்ல தொண்டு செய்யணும். தொண்டு அலகிடுதல் வச்சுக்கலாம். மைண்ட்ல எதுவுமே இல்லை. இன்னைக்கு காத்தால போறேன், வீட்டுல இருந்து குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு திருக்கோயிலுக்கு போயிட்டு அந்த திருக்கோயில் வளாகம் முழுவதும் எந்த சிந்தனை இல்லாம பெருக்கிற. இது உடலியல் பயிற்சி. ஆனா இப்போ என்னுடைய நின்மல அந்த எண்ண சலனம் இல்லாத நிலையில தான் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை என் உடல் வாங்குவதற்கு என்னை பழக்கப்படுத்தும். அப்ப திருக்கோயில் வளாகத்துல நான் பழக வேண்டுமேயாயின் எனக்கு சரியாகிய நெறி தேவைப்படுகின்றது.
இப்படி திருக்கோயில்ல இருந்து இருந்து அமர்ந்து அமர்ந்து நான் பழகினால் அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அதிர்வு என்று கூறக்கூடிய திருவருள் என்னுள் நிறையும். இப்படிப்பட்ட திருவருள் நிறைவு என்பது சாதாரண காலங்களில் ஒரு போன்று இருக்கும், விழா காலங்கள்ல சிறப்பா இருக்கும். இதை நம்மோட அறிவு சார்ந்த முன்னோர்கள் அற்புதமாக ஆய்ந்து காட்டினார்கள். அவங்க உணர்ந்து அதுதான் சொன்னாங்க, நித்திய நைமித்திய காமிக வழிபாட்டை அமைத்தார்கள். நித்திய வழிபாடு டெய்லி நீ போய் சாமிய திருக்கோயில் வழிபாடுல செய், நான் எதுவும் செய்ய, அது உன்னோட விருப்பம். ஆனால் நைமித்தியத்துக்கு நீ கண்டிப்பா போயிடு. அப்ப நைமித்திய வழிபாடுன்னா என்னன்னா விழாக்கால வழிபாடு. விழாக்கால வழிபாடு என்றால் சைவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விழாக்கால வழிபாடு கழுவாய் வழிபாடு. இல்லைன்னா நாம இப்ப என்னன்னு சொல்றோம், பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடப்ப நீ திருக்கோயில்ல போய் உட்கார்ந்தா உனக்குள் பிரபஞ்ச ஆற்றல் நிறையும். சிவனிரவு அன்று எந்த சிந்தனையும் அன்றி சிவனை பற்றி கொண்டிருந்தால் முழுவதுமாக திருவருள் நம்முள் நிறையும். மகா சிவனிரவு நமக்கு கொடுக்கப்பட்டது பிரிவிலேஜ். நித்திய சிவனிரவு உண்டு, மாத சிவனிரவு உண்டு, பிரதிமாதி சிவனிரவு உண்டு, மகா சிவனிரவு உண்டு. 4 சிவனிரவு. பிரதிமாதி சிவனிரவு தான் 31 நாள், அந்த மாதம் முழுவதுமா வளர்பிறையில தேய்பிறை வரைக்கும் முழுவதுமா நம்ம அனுட்டிக்கக்கூடிய சிவராத்திரி இது. இதெல்லாம் நமக்கு சிவரகசிய காண்டம் என்ற நூல் அற்புதமா எடுத்து பேசுது. நம்ம இந்த வழிபாட்டு முறையும் நம்ம தெளிவா பயின்று நாம் அதில் கொண்டு செலுத்தும் பொழுதுதான் இந்த வழிபாட்டினுடைய மூலத்தை நம்மால கொண்டு செலுத்த இயலும். இப்ப இந்த பிரபஞ்ச ஆற்றல் பிரதோஷ வழிபாட்டு அன்னைக்கு எனக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப பிரதோஷ காலத்துல நான் போய் திருக்கோயில்ல உட்காரணும். ஆனா இப்ப என்னோட பிரதோஷ வழிபாடு எப்படி இருக்கு? நான் எதை நினைச்சு பிரதோஷத்துக்கு போறேன்? அன்பர்களே, நமக்கு தமிழ் நல்ல தெரிந்த மொழி, நாம உபயோகப்படுத்துறது பிரதோஷன்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். பிரதோஷம்னா இன்னும் அன்னைக்கு சிவனுக்கு உகந்த நாள், இப்படி வச்சுக்கலாம். பொருள் பார்க்கலாம். சாதம்னா நம்ம வீட்டுல செய்யறது சாதம், பிரசாதம்னா சிறந்த சாதம், சாமிக்கு வச்சா அது சிறந்த சாதம் ஆகுது, அதான பிரசாதம். அப்ப விழி பி என்ற உபசர்க்கம் என்ன கொடுக்குதுன்னா சிறந்தன்றதை கொடுக்குது இல்லையா? இப்ப இந்த பிரதோஷத்துல தோஷம்னா என்னங்க? நாம தான் பாக்குறோமே, எத்தனையோ தோஷம் இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, என்ன தோஷமும் இருக்க. தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் இல்லைங்களா? குற்றம். அப்ப பிரதோஷம் என்றால் என்ன அர்த்தம்? சிறந்த குற்றம் தானே பொருள்படுத்தணும். அப்ப சிறந்த குற்றம்னு ஒரு வழிபாடு இருக்குமா? எத்தனை பிரதோஷம் நாம கோயிலுக்கு போறோம், பிரதோஷம் சொல்லி கோயிலுக்கு போறோமே, அந்த பிரதோஷன்றதுக்கு பொருள் காண விழைந்தோமா? அப்ப நம்ம வழிபாடு எங்க போகுது? இத்தனை நாள் எதுக்கு கோயிலுக்கு போனோம் நாம? இன்னும் கூடுதலா ஒண்ணு வச்சுக்கிட்டோம், என்னன்னா பிரதோஷம் அன்னைக்கு நீ போய் வழிபாடு பண்ணா தேவர்கள்லாம் வழிபாடு பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நீ போய் வழிபாடு பண்ண சொல்ல நீ கேட்கறதெல்லாம் சாமி கொடுத்துருவார். இது ஒரு செய்தி. இன்னும் சனிக்கிழமை வர பிரதோஷத்துக்கு போனா நீ 12 பிரதோஷத்துக்கு போனா இருக்கக்கூடிய பலன் கிடைச்சிடும். இப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேதான் வழிபாடு எங்க போய் சேரணுமோ அங்க போகலாம். அப்ப பிரதோஷம்னா என்ன பொருள் அப்படி பார்க்கலாம். பொதுவாக சித்தாந்த இலக்கணப்படி அடியார்களை வகைப்படுத்தும் பொழுது மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்னு வகைப்படுத்துவாங்க. நாம் அறிந்த செய்தி. இல்ல மந்ததரம்னா அப்சல்யூட், மந்தம்னா கொஞ்சம் பரவாயில்ல, தீவிரம்னா ஓகே, தீவிரதரம்னா சூப்பர். இது நமக்கு புரியுது.
இப்போ +10 இருந்து போகும். 10, 9, 8 அப்படியே போனா 2, 1, 0. 0க்கு வந்துட்டோம். 0ல இருந்து அப்படியே போனோம்னா -1, -2, -10 வரைக்கும் போகுது. அப்போ +10ல இருந்து -10 வச்சுக்கலாம். நல்லதுல சிறந்ததாச்சுன்னா, நல்லதுல இருந்து சிறந்ததாச்சுன்னா +10. கெட்டதுல சிறந்ததாச்சுன்னா -10. அப்போ இது தோஷம்னா குற்றம், பிற போட்டா எப்படி ஆகும்னா செறிவான குற்றம், அப்போ மோசமான குற்றம் என்று பொருள். நம்முடைய ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய மிக மோசமான குற்றத்தை போக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம். நம்முடைய ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய மிக மோசமான குற்றமாகிய ஆணவ மலத்தை போக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம். நீ எதுக்கு போறியோ இல்லையோ, பிரதோஷ காலத்துக்காவது சாமியை பார்க்க போயிடு. அந்த காலத்துல உன்னுடைய ஆணம் ஒடுங்குவதற்குண்டான திருவருள் சக்தி நிலை அங்கு சிறப்புடைத்ததாக இருக்கும். முதல்ல நீ கோயிலுக்கு போயிடு. அப்போ பிரதோஷ காலம் என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த நித்திய பிரதோஷ காலம் எத்தனை நாழிகை என்றால் 7.5 நாழிகை. இதுக்கு தெளிவா நமக்கு ஆகமத்திலே விளக்கம் இருக்கு. சூரியன், அதாவது சந்திக்கு முன்னம் 3.25 நாழிகை, சந்திக்கு பின்னம் 3.25 நாழிகை, மொத்தம் 7.5 நாழிகை பிரதோஷ காலம். இதான் தெளிவான கூற்று, சில மாற்றம் கிடையாது. இந்த அடிப்படையில வைத்து பார்த்தா பிரதோஷ காலம் என்பது 4:30 இருந்து 7:30 வரை பிரதோஷ காலம். இந்த 4:30 இருந்து 7:30 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ காலத்துல கண்டிப்பாக சிவனையே நினைந்து கொண்டிருக்க வேண்டிய செறிவு பெற்ற ஆற்றல் மிகுந்த காலம் எது என்றால் 5:15 இருந்து 6:45. எல்லாம் ஆகம செய்தி. இது தரவுகள் வேணும்னா பிரதோஷ உள்ளுரை நூல்னு 4 நூல் இருக்கு. 4 நூல்ல செய்தி இருக்கு. ஒன்று வைராயா போட்டது, மற்ற ஒன்று நம்முடைய மூப்பே சத்தியவேல் ஐயா போட்டது. இது போன்ற நூல்களிலிருந்து பெற்ற செய்தி சான்றுகளுடன் தான் சொல்றோம். அப்போ இந்த 5:15 இருந்து 6:45 அப்படின்ற காலத்துல நாம எப்படியா இருந்தாலும் திருக்கோயிலுக்கு சென்றுடணும். அதுக்கு அடுத்த நிலைக்கு வரலாம். நாம என்ன நினைக்கிறோம், இந்த பிரதோஷத்துல நம்ம சாமி கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு நாம ஒரு எண்ண சிந்தனையோட போறோம். நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். இப்ப இந்த பிரதோஷம்னாலே நமக்கு எது ஞாபகம் வரும்? ஒரு கதை ஒண்ணு வச்சிருப்போம் நாம். என்ன, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க, நஞ்சு வந்தது, எடுத்தும் போய் கொடுத்தாங்க, சாமி சாப்பிட்டாரு. அம்மா பயந்து கண்டத்தை பிடிச்சாங்க, நஞ்சு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் கடைஞ்சாங்க, கற்பகதரு வந்தது, லட்சுமி வந்தது, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆடி கழித்தார்கள், இறைவனை வழிபாடு பண்ணாங்க. ஒரு புராண கதை படிக்கிறோம். இது போன்று பல புராண கதைகள் படிக்கிறோம். கந்த புராணம் படிக்கிறோம், திருவிளையாடல் புராணம் படிக்கிறோம், பெரிய புராணமும் படிக்கிறோம். இந்த புராணங்களில் எல்லாம் நம் வாழ்வியலுக்கு தேவையான நேரடி செய்திகள் உண்டு. அதை மறந்துவிடக் கூடாது என்று திருமூல தேவனார் சொல்றார். நான் செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள், பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள். இந்த வரிக்கு பொருள் எழுதும் பொழுது சிவயோகி எழுதுறாரு, புராணங்களை புராண கதைகளாகவே பேசித் திரிபவர்கள், மெய்யே உரைக்கில் விண்ணோர்கள் தொழச் செய்வன். நீ பொய் புராணத்தில் இருக்கக்கூடிய கருத்தியலை யார் பேசுறாங்களோ, பேசுறவங்கள தேவர்கள் வணங்குவாங்களாம். மெய்யே உரைக்கில் விண்ணோர்கள் தொழச் செய்வன். அப்படி யார் மெய் உரைக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சாமிய திருமுறையில விழிச்சொல்ல நாம ரொம்ப உற்று நோக்கணும். ஒரு இடத்துல கற்றைவார் சடைய மன்னல்வாங்க,
மற்ற இடத்துல கங்கை நீரை சுமந்தன்வாங்க, ஒரு இடத்துல நெற்றிக்கண்ணை பெற்றவன்வாங்க, ஒரு இடத்துல மிடருடைய கண்டன்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பாடலில் இருக்கக்கூடிய கருப்பொருள் எனக்கு பெற்றுத்தரக்கூடிய அனுபவம் அதுன்னு பொருள். பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைக்கில் விண்ணோர்கள் தொழச் செய்வன். அப்படி யாரு மெய்ய உரைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குமா? மை தாழ் இலங்கு மிடருடையான். எல்லாருக்கும் கண்டம் கருக்குன்ற மைதாழ் இலங்கு மிடருடையானே அப்படின்னா இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய கருத்தியலை உணர்ந்து கொள். தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அமிர்தம் தேவருக்கு வந்தா என்ன, நஞ்சு வந்தா நமக்கு என்ன? ஏன் வாழ்க்கையில அது எங்க பிளே ஆகுது? நான் நேரா கேட்கிறேன். சாமிய நஞ்ச உண்டுட்ட அதெல்லாம் என் வாழ்க்கையில இப்ப எனக்கு இந்த செய்தி என்ன சொல்லுது, அதை பேசலாம். தசமி என்று துவங்க பெற்ற, சரி அந்த புராணத்தையும் நம்ம சரியா பார்க்கலாம். 33:66 இதான் விகிதாச்சாரம். தேவர்கள் அசுரர்கள். தேவர்களுக்கு போகம் அடிப்படை, அவங்களுக்கு சுகித்தல் போகித்தல் ரொம்ப அடிப்படை. அப்ப போகித்தலுக்கு அவங்களுக்கு மூப்பும் இறப்பும் ஒரு தடையாக இருந்தது. அப்ப இந்த மூப்புக்கும் இந்த இறப்புக்கும் அவங்க வருந்தி என்ன பண்ணாங்க, சாமி கிட்ட திருமால் கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இதுல இருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னா, நீங்க பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை உண்டால் உங்களுக்கு அந்த குற்றம் போகும். உடனே பார்க்கடலை கடையணும்னா நம்மால மட்டும் முடியாதுன்ட்டு அசுரர்களையும் சேர்த்துக்கிறாங்க. மேருமலைய மத்தா வைக்கிறாங்க, வாசுகிய கயிறா வைக்கிறாங்க, கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடையை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நஞ்சு பார்க்கடல்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் இந்த பாம்பாகிய வாசுகி உமிழ்ந்தது, அது ஒரு நஞ்சு வந்தது. ஆலம் கூட்டல் ஆலம், ஆலம் பெருக்கெடுத்து இருளாக வந்தது. என் பெருமாண்டத்துல சென்று விண்ணப்பம் வைத்தாங்க. தசமி என்று துவங்க பெற்றது. இப்படி துவங்கப்பட்டு விண்ணப்பம் வச்ச உடனே என்ன பண்ணாரு சாமி, சரி நம்முடைய நம்பி ஆரூரரை அனுப்பி அந்த ஆலாகாலத்தை எடுத்துட்டு வர சொல்லி அவர் விண்டார். அவர் கண்டத்துல அது கரையா இருந்தது. நமக்கு அது பெற்ற செய்தி. மீண்டும் இந்த துன்பம் நீங்கிய பின்பு இவங்க சென்று மீண்டும் கடைய ஆரம்பிச்சாங்க. துவதசி அன்றே அமிர்தம் வந்துடுச்சு. இந்த திதி பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே, அதுல ஒன்றும் விளக்கம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி இதெல்லாம் வெறும் எண்ணு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதுல இல்லை. திதி அதாவது லாங்குவேஜ்ல எட்டிமாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், வேர்ச்சுவல் ஆய்வு. அதுபடி பார்த்தோம்னா திதி ஆயிடுச்சு, அது இப்போ தேதி ஆயிடுச்சு. இன்னும் டேட்டுக்கு மூலச்சொல்ல இதுதான்றது ஒரு சில ஆய்வாளருடைய கருத்து. அது ஒரு புறம் இருக்கட்டும், நாம அதுக்குள்ள போகல. இப்ப இந்த தசமி என்பது 10ஆம் நாள், ஏகதசி என்பது 11ஆம் நாள், துவதசி என்பது 12ஆம் நாள், திரியோதசி என்பது 13ஆம் நாள். திரியம் என்றால் 3, தசம் என்றால் 10, திரியோதசினா 13. ஒரு வளர்பிறை தேய்பிரையிலையும் திரியோதசி என்று பிரதோஷ காலம். இதுல நம்ம எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம பார்த்தாலே நாழிகை கணக்கு வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப துவதசி அன்று இவங்க பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வந்தது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. எப்பவுமே வாழ்க்கையில ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா ரொம்ப இறைவனை நினைக்க மாட்டோம். ஒரு யோகத்தை பின்பற்றக்கூடிய அன்பர் ஒருத்தர் சொல்லுவார், ரொம்ப சிறந்த செய்தி தான், அது வேண்டாம், அது அப்புறம் நம்ம பேசலாம், அந்த செய்தி கொஞ்சம் விலகி போயிடும். வாழ்க்கையில ஒரு நுட்பமான செய்தி என்னன்னா, தேவையான அளவு பணம், நிம்மதியான உறவுகள், அதாவது நமக்கு துன்பத்தை விளைவிக்காத உறவுகள், இறைவனை பற்றி சிந்திப்பதற்குண்டான காலம், உபாதை தராத உடல், தெளிவான சிந்தை,
இது எல்லாம் நமக்கு கை வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, முன்னும் எவ்வளோ தவம் பண்ணிருக்கும்னு அர்த்தம். வறுமையாம் சிறுமை தப்பி வாழ்வெனும் மையல் விட்டு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. என்ன புண்ணியம் செய்தனை என் நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னே நீகுறி நல்வினை பயனால். முன்னினால் மலருடைய நான் புனிந்து ஏத்தன்றார் தோடுடைய செவியன்ல. எத்தனையோ பிறவியாக நாம் செய்த தவத்தினால் இன்னைக்கு நாம சிவத்தை இத்துணை சிந்திக்கிறோம். அப்ப இப்படி ஒரு காலம் கொடுத்தாருன்னா சாமி நம்ம கேட் பாஸ் கொடுத்து கூப்பிடுறார். இந்த காலத்தை தவற விட்டால் அடுத்து நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். ஒரு சில அருளாளர்கள், ஒரு சில ஆசிரியர்கள் சொல்றாங்க, மனித பிறவிக்கு வந்துட்டா அதுக்கு அடுத்து கீழ்மை பிறவி கிடையாதுன்றது ஒரு சாராருடைய கருத்தா இருக்கு. திருமூலர் ஏத்துக்கல். திருமூலர் தெளிவா அடிக்கிறார். ஓரெழுத்து ஓதிய மாதவர் சிந்தை நொந்திட தீவினை செய்தவர் நுந்திய சுனங்கனாய் 100 எய்துவர் என்ற 100 முறை நோய்வாய்ப்பட்ட நாயாக பிறப்பார்களாம். ஓரெழுத்து ஓதிய மாதவர் சிந்தை நொந்திட, உடம்பு கூட தீங்கு நினைக்க வேணாம், அவங்க மனசு கோணும்படியா செஞ்சிட்டாலே. சொல்றது திருமூலர். திருமூலர் யாரு? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் யாவரும் அங்கும் இல்லை. இங்கேயும் பார்த்தவர் அங்கேயும் பார்த்தவர். அவர் சொன்னா சரியாதான். அப்போ அமிர்தம் கிடைச்சது. இன்ப கலிப்புல என் பெருமானை மறந்தார்கள். திரையோதசி நேற்றைய தினம் அன்று காலையில தேவர்கள் ரியலைஸ்ட், துன்போன்னு வந்தது, நஞ்சு வந்தப்போ நாம எல்லாரும் போய் சாமி கிட்ட நின்னோம். இப்போ அமிர்தமும் இன்பமும் கிடைச்ச உடனே சாமியை மறந்துட்டோமே. அப்ப இந்த இன்ப துய்ப்புகள்ல என் பெருமானை, இதை தந்தவனை மறந்து விட்டோம். இனி இந்த இன்ப துய்ப்பு வேணாம், இதை தந்த என் பெருமான் தான் வேணும்ட்டு அவனை நினைந்து எதுவும் வேண்டாம் என்று இறைவனை வழிபட்டதனால் மூலக்குற்றம் ஒடுங்கியது. அந்த காலம் பிரதோஷ காலம். திரையோதசி அன்று மாலை. அப்போ பிரதோஷ காலத்துல உலக போகமோ உடல் போகமோ எந்த துய்ப்புக்களும் வேண்டாம், அவை அத்துணையும் குற்றம் என்பது ஒடுங்கி இறைவனே வேண்டும் என்று நினைக்க வேண்டிய காலமாகிய பிரதோஷத்துல அப்போ போய் கேட்டாதான் உடலுக்கும் உலகத்துக்கும் எல்லாம் கிடைக்குது மாத்திட்டோம். அப்சல்யூட் நெகட்டிவ். பிரதோஷ காலத்துல எதை நோக்கி நான் கோயிலுக்கு போனோமோ அதற்கு நேர் எதிர்மறையாக இப்பொழுது திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடினை செய்கிறேன். அன்பர்களே, நான் கூறுவதில் ஏதேனும் பிழையோ திருத்தப்பட வேண்டியதோ இருந்தால் தாராளமாக கூறலாம். இதெல்லாம் பிரதோஷ உள்ளுரை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்னும் இதுக்கு தெளிவான சிந்தனை ஓட்டம்னா திருமூலரையே நாடலாம். அண்டமொடு என் திசை தாங்கும் அதோமுகம், அண்டமொடு என் திசை தாங்கும் அதோமுகம், கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. ஏன் அவன் கண்டம் கருத்துதுன்ற கருத்தை யாரும் ஆய்வு செய்ய மாட்டேன்றான். கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை. உண்டது நஞ்சென்று உரைப்போர் உணர்விலாருன்ட்டார். சிவபெருமான் நஞ்சு சாப்பிட்டார், அம்மை பிடிச்சாங்க, கண்டம் கருத்து. அவன் உணர்வு இல்லாதவன் பேசுறது. நீ அப்படி பேசாத, நீ உண்மையை நாடு. அப்படி உண்மையை நாடனா நீ சுத்த ஞானம் பெறலான்ற. உண்டது நெஞ்சென்று உரைப்போர் உணர்விலார் வெண்தலை மாலை விரிசடையார்க்கு. அப்போ உன்னுடைய மூலக்குற்றம் ஒடுங்குவதற்காகத்தான் கண்டம் கருக்கும். அது எம்பெருமானாகிய சிவனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் காமம் முதலாகிய குற்றம் பொசுங்கக்கூடிய இடம் இது. நம்ம 3 மண்டலமா பிரிச்சா
மூலாதாரம் மணிபூரகம், அது ரெண்டும் சேர்ந்தது அக்னி மண்டலம். சுவாதிட்டானத்திலிருந்து கண்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது சூரிய மண்டலம். கண்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய இடம் வந்து சந்திர மண்டலம். இந்த சூரிய மண்டலத்துலதான் முக்கியமான அறிவு தெளிவு ஏற்படும். இப்ப இதோடவே இன்னி நடராஜ திருநடனத்தை பார்க்கலாமா? சாமி ஆடக்கூடிய ஆகாயத்தை வகைப்படுத்தினால் இப்ப நாம இன்றைக்கு முழுமையா சிந்திக்க இயலாது. ஆனால் இதை சார்புடைய செய்திகள்லாம் நான் அப்படியே நம்ம பேசிடலாம். இதை நீங்க குறிப்பா வச்சுட்டு நீங்க உங்களுடைய விசாரத்தை துவங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதிலே பதில் கிடைக்கும். பூதாகாயம், குணசகித ஆகாயம், குணரகித ஆகாயம், சூரியாகாயம், சிதாகாயம். இந்த ஆகாயங்கள் என் உடல்ல இருக்கு. என் உடல்ல நான் பார்ப்பது தூல தேகம். என்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு சூக்கும தேகம் இருக்கு. அந்த சூக்கும தேகம் தான் நாம இப்ப சொன்னது. இந்த சூக்கும தேகத்துல தான் என் பெருமான் ஆடுறான். இந்த சூக்கும தேகத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் அசைவு தான் என் பெருமான் ஆடக்கூடிய ஆட்டம். இந்த ஆட்டம் எதை சார்ந்தது என்றால் என் எண்ணத்தை சார்ந்தது. இததான் வந்து எனர்ஜி ரீடர்ஸ்லாம் ஆவரான்னு சொல்லுவாங்க. ஆவரா ரீடர்ன்னு வாங்க. ஒருத்தரை பத்தி பார்க்கணும்னா அவங்க ஆறாவை பார்த்தாலே தெரியும். அது ஒரு பயிற்சி தான். அவங்க எந்த வண்ணத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய வெண்மைத்தன்மையோட செறிவு, அதனுடைய அளவை வச்சு அவங்க எவ்வளோ பாசிட்டிவ்லி பொசஸ்டா இருக்காங்கன்றத we can அனலைஸ். அஃப்கோர்ஸ் நம்ம அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பிரதோஷத்துல எனக்கு கண்டம் கருக்கணும், ஆணவ மல குற்றம் ஒடுங்கணும். அதுக்காக தான் சாமியை கும்பிட போறேன். இப்படி கும்பிட போன இடத்துல எப்படி கும்பிட, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன். ஏன் போனேன், இதுல வந்து எதை நோக்கி போகணும், போனா எனக்கு என்ன நடக்கும், இப்போ நான் போயிட்டு அங்க என்ன பண்ணணும். இப்ப நம்ம போனோம்னா பிரதோஷ வழிபாடுல என்ன பண்றோம், பிரதோஷ வளம்னு ஒரு சில கோயில் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க, நாம பாக்குறோம். சண்டீசரை போய் பார்த்துட்டு, அப்புறம் அம்மைய பார்த்துட்டு, எல்லாரையும் பார்த்துட்டு வந்து நந்தி கொம்புக்கு இடையில இறைவனை பார்த்தல் ஒரு முறை நாம வச்சிருக்கோம். ஒரு அடிப்படையான லாஜிக் கொஸ்டின் ஒண்ணு என்னன்னா, நான் நேரா நின்னு சாமியை பார்க்கறதுக்கும் நந்தி கொம்புக்கு நடுவுல பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி குனிஞ்சு பார்த்தா அருள் கொடுத்துருவாரா? திஸ் இஸ் நாட் சர்காஸ்டிக், ஜஸ்ட் திங்க். இதுல என்ன லாஜிக் இருக்கு? இப்படி பார்க்கிற சாமிய குனிஞ்சி கொம்புக்கு நடுவுல பார்த்தா எனக்கு அருள் கிடைச்சிரும்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். எத்தனை வருஷமா இதை நம்ம பின்பற்றி கொண்டு வருகின்றோம். நேரா போய் சண்டீசரை பார்த்துட்டு வந்து திருப்பி அம்மைய பார்த்துட்டு வந்தா பிரதோஷ வலை நிறைவாயிடுமா? ஏன் அப்படி போனோம்? எதுக்கு சண்டீசரை பார்க்கணும், எதுக்கு அம்மைய பார்க்கணும்? இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து நேரா ஏன் நந்தி கொம்புக்கு நடுவுல பார்க்கணும்? ஏன் செய்யறோம் தெரியாம செஞ்சா எப்படி நமக்கு அதனுடைய மூலம் புரியும்? அருள் கொடுப்பார், சரி, அவர் அருள் கொடுத்தாலும் அந்த அருள் எத்தகையது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்குண்டான பக்குவ நிலையில நம்முடைய ஆன்ம அறிவு இருக்க வேண்டாமா? அப்போ இந்த பிரதட்சணம் என்பது எதை எடுத்துரைப்பது என்றால் அதனுடைய பெயர் வந்து சோம சுப்த பிரதட்சணம். சோம சுப்த பிரதட்சணம். சோமன் என்றால் நிலவு, சுப்தம் என்றால் ஆன்றோர் வாக்கு. ஐயா எப்ப முடிக்கணும்னு சொல்லிடுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குங்க? இப்ப என்னங்க டைம்? Oh my God. அப்போ ஒரு 15 மினிட்ஸ்ல நிறைவு பண்ணிடலாமா? அப்ப சோம சுப்தம் என்றால், சோமன் என்றால் நிலவு, சுப்தம் என்றால் ஆன்றோர் வாக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா,
சோமன் என்ற நிலவை வைத்து நமக்கு ஒரு செய்தியை பெரியவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அதை நமக்கு விளக்கக்கூடியதுதான் அந்த வலம். இது என்னன்னா, நிலவு நமக்கு ஒளி தருகின்றது இரவில். ஆனால் இயல்பாகவே நிலவுக்கு ஒளியை வழங்கக்கூடிய திறம் உடைத்தா என்றால் கிடையாது. சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று நமக்கு உமிழ்கின்றது. இதுதான் நிலவுடைய அடிப்படை. அதே போன்று இந்த ஆன்மாவினுடைய இயல்பு என்பது தானே செய்கின்றது. நான் என்ற ஒரு தன்முனைப்பினால் தான் அதுக்கு இத்துணை பிறவி, இத்துணை துன்பம். இது இறைவன் அறிவுறுத்த, ஆனால் இறைவன் காட்டதான் இது காண்கின்றது அப்படின்றதை இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிலவை சூரியனிடமிருந்து ஒளி பெறுவதைப் போல இறைவன் இயக்கினால்தான் நான் இயங்க முடியும் என்பதை நான் உணர்வதற்காக அமைக்கப்பட்ட வலம் சோமசுக்த பிரதட்சணம். இதை 2 முறையில அமைப்போம். ஒன்று சாதக வலம், உள் பிரகார வலம். மற்றை ஒன்று சாக்த வலம். ஒன்று பேற்று வலம், ஒன்று பேற்றை பெற்று தரும் வலம். உள்பிரகார வலகத்துல 3 முறை நாம சுற்றும் பொழுது முதற்கண் என்னன்னா, தெய்வம் என்று சித்தம் உண்டாகின்றார் முதல் சுற்றுல. அது வரைக்கும் பொதுநிலையில இருந்தேன். ஒரு அடியாருடைய துணை பற்றித்தான் நான் சைவத்தை சார முடியும். அப்ப இறைவனை பற்றிய சரியான செய்தியை தெரிந்து கொள்வதற்கு முதற்கண் அடியாருடைய கூட்டு தேவை என்பதனால சண்டீச நாயனார் என்ற அடியாரை தொடர்புபடுத்தி பார்த்தல். அதற்கு அடுத்ததாக குருவின் மூலமாக காணல். அதற்கு அடுத்ததாக அம்மையின் மூலமாக காணல். இதெல்லாம் பெரிய செய்தி இருக்கு. நாம் இந்த சோமசுக்த பிரதட்சணத்தையும் இதற்குண்டான பயிற்சியும் வாய்ப்பு இருக்கும்போது நாம சிந்திக்கலாம். தாயுடன் கூடி தாதையை அடைந்து தாயை பிரிந்து ஏயுமதே நிட்டைன்வர் பட்டினத்தார் குறிப்பிடும் பொழுது. அப்ப தாயை கூடுவது என்பது, தாயை கூடுறதுன்னா இங்க கூடுறது தான் தாய். ஆன்மாவினுடைய சுய விருப்பமும் சுய முயற்சியும் இது வரைக்கும் தான். இந்த கண்டம் கருத்தல்ன்ற நிலைப்பாடு ஏற்பட்ட உடனே அதோமுக தரிசனம் கிடைக்க பெற்றிடும். இன்னும் ஒரு செய்தியை நம்ம இதுல உட்கிடையா சொல்லிடல. என்னன்னா, பிரதோஷ வழிபாடு என்பது முருகர் வழிபாடு தான். திருமூலர் சொல்றார், அதோமுக தரிசனம் தான் பிரதோஷம். இதுக்கு நாம கடைசியா அதை நிறுவும் பொழுது அதை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வலத்துல சொன்னோம், முதல்ல தெய்வம் சித்தாகி நம்ம அடியாருடன் கூடி குருவை கண்டு, குருவின் மூலமாக அம்மையை கண்டு, அம்மையின் மூலமாக இறைவனை காணுதல் தான் இந்த உள்பிரகார சுற்றுடைய அடிப்படை. இதுல நந்தி கொம்புக்கு இடையில ஏன் பார்க்கணும்? அப்ப நந்தி என்பது எதனுடைய உருவகம்? வெளியே இருக்கக்கூடிய நந்தி எது, உள்ளே இருக்கக்கூடிய நந்தி எது? இதற்கெல்லாம் நிறைய ஆகமத்துல குறிப்பு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா, ஆன்ம நந்தின்னு பொருள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, என்னுடைய உடலில் டார்வினோட எவல்யூஷன் தியரி படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொம்பு இருந்ததாக எல்லோருக்கும் ஒரு செய்தி உண்டு. இன்னைக்கு சயின்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொம்பு எதை சாற்றுகின்றது என்றால், என்னோட மூளையோடைய வெரி ஹை சென்சிட்டிவ் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பை நேச்சர் இங்க இருந்தது. இந்த மூளையோடைய ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா இது எதை குறிக்குதுன்னா, சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஈசானம் தான் என்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய ஈசான பகுதியாகிய இரு. முன்னம் இருப்பது தத்புருடம், பின்னம் இருப்பது சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம். தத்புருடம் அகோரம், இங்க மன்னிக்கணும் வாமதேவம், இங்கே இருப்பது வடகிழக்கு மூலையாகிய ஈசான். இந்த ஈசானத்துலதான் என்னால வெளியிலிருந்து செய்திகளை பெற முடியும், இல்லைன்னா வெளி தொடர்பை என்னால் ஏற்படுத்திக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்தரா டஃப்ட் இருந்ததுன்னா அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து எஸ்வில ஹிஸ்டரி சேனல்ல ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ்ல போடுறோம்.
சவுத் இந்தியன் டெம்பிள் டவர் இஸ் தி வெரி பெஸ்ட் ஃபார்ம் டு கனெக்ட் டு தி ஸ்பேஸ். இன்ற அளவுக்கும் பிரமிடை போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிரமிடை அதிசயமாலாம் பார்க்கிறோம், அறிவியலா பார்க்கணும். பிரமிட்ல ஸ்பேஸ்ஷிப் இறங்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் இருக்கு, செமிகண்டக்டர் டிவைஸ் ஆன மைக்கா இருக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு உண்டான அத்துணை முகாந்திரமும் அதுல இருக்குன்னு அறிவியலா பேசுறான். பிரமிட் இருக்கக்கூடிய எஜிப்ட்ல மைக்கா அவைலபிலிட்டியே கிடையாது. அந்த ஏரியால இருந்ததுன்னா வச்சுட்டான்னு சொல்லலாம் எடுத்து. அந்த ஏரியால இல்லைன்னா அது தேவைன்னு எங்க இருந்தோ எடுத்து வந்து வச்சிருக்கான். அப்போ பிரமிடு வெளியே கனெக்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு காலத்துல உபயோகப்படுத்தி இருக்காங்க. அந்த பிரமிடை விட வெகு எளிதாக வெளியே நம்முடன் தொடர்பு ஏற்படுத்தி தரக்கூடியது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய கோபுர அமைப்பு. அப்ப நான் சிவலிங்கத்துக்கிட்ட போய் நின்று என் ஈசானத்தின் மூலமாக சிவலிங்கம், பிரம்மப்புழை, பிரணவ கயிறு, விமானம், அதன் மூலமா வெளியே நான் தொடர்பு கொள்ளணும். இதுதான் பயிற்சி. சிவலிங்கமே முழு அடையக்கூடிய பொருள் கிடையாது. இதை இன்னும் நாமும் சயின்டிபிக்கா பார்த்தா இட்ஸ் அன் லைட்னிங் பிரிட்ஜ். சித்தாந்தமா பார்த்தாலும் சதாக்கியம் என்பது இடைப்பட்ட நிலை, அதற்கு அடுத்த நிலை உண்டு. நாதம் வந்து சக்தி சிவம், அதற்கு மேல இருக்கு பரசிவம் பரசக்தி என்பது. அது எல்லாமே தடத்தம் தான். அதாவது இறங்கி மாயையுடன் கூடிய நிலை தான் இது. சுத்தமாயை கலந்த உடனேதான் ஏற்படு. தெளிவான விளக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது, சித்தாந்தம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கொம்பில் பார்த்தல் என்றால் என்னன்னா, ஒரு முறையும் என்னுடைய ஈசானத்தினால் அறிதல். அததான் நந்தி கொம்புன்னு ஒரு உருவகத்தை காமிச்சாங்க. ஆனா நாம நந்தி கொம்புக்கு இடையிலேயே பார்க்கின்றோம். இன்னும் இதற்கு முதல் நிலை செய்தி என்றால், நந்தி என்பது ஆன்மா. அந்த நந்திக்கு இடையில் பார்த்தல் என்றால் என்னன்னா, பிரதோஷ காலத்தன்று நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் அறிவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி பயிற்சி செய்வது? இந்த ஒரு திருமந்திர சொல்லி நிறைவு செய்ய. பிரதோஷத்தன்னைக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு எதெல்லாம் தேவையோ இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாம இறைவனிடத்துல போய் நின்று, எம்பெருமான் இறைவா முறையோ, நான் எவ்வளோ நாளா தேவார திருவாசகம் படிச்சிட்டு இருக்கேன், உன்னை அடையறதுக்காக தான் படிக்கிறேன், உனக்கு நல்லா தெரியும். எம்பெருமான் இறைவா முறையோ, ஆனா உன்னை அடைய விடாம என்னை எவ்வளோ விஷயம் கீழே இழுக்குது. உடல் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் என்னை நிறைய விஷயம் கீழே இழுக்கு. எம்பெருமான் இறைவா இது சரியா நீ பண்றது? உன்கிட்ட வரணும்னு நான் சொல்றேன், இவ்வளோ விஷயம் எனக்கு தடையா இருக்குது, நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிய. திருமந்திரம். எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ் வானோர் வழி சொல்ல. அவன் கிட்ட போய் நின்று அவனை பார்த்து கண்ணில் தண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட வைக்க போற? பிறந்தால் உருவது பெருகிய துன்பம். வாழ்க்கையில எதையோ இன்பம் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எல்லாமே துன்பம் என்பதை நான் உணர்கின்றேன். நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன், எவ்வளவு துன்பப்படுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ இப்படி சும்மா இருக்கிய நியாயம்? எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவிழ் வானோர் வழி சொல்ல. இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அதனுடைய வழியை சொல்கின்ற. வம்பவிழ் வானோர் வழி. இந்த மாதிரி தலைவன் முன்னாடி போய் ஒரு நாள் உண்மையா கண்ணீர் விட்டா போதும். எனக்கு இந்த பொருள் மேல நாட்டத்தை வச்சுட்டு உண்மையா வேணான்னு நினைக்கிறேன்டா, என்ன கூட்டும் போயிட அப்படின்னு அவன் கிட்ட முன்னாடி போய் அழுதால் உடனே அவன் சொல்லுவாங்க. வம்பவிழ் வானோர் வழி சொல்ல சாமி சொல்றாங்க, அம்பவளமேனி அருமுகன் போய் தம் பகை கொல் என்றான் தற்பரன் தானே.
உடனே முருகப்பெருமானை நம் ஆன்ம உள்ளத்திலே எழுச்சடை செய்வான. இனி உனக்கு எந்த குற்றமும் கிடையாது, நீ என்னை சேர் என்று அம்பவலமேனி அருமுகன் முருகப்பெருமான் திருமூலர் சொல்றார். அதோமுக தரிசனத்துல இருக்குது பாட்டு. அம்பவலமேனி அருமுகன் போய் தம் பகை கொல் என்றான் தற்பரன் தானே. அவனுடைய குற்றத்தை நீக்கி அவனை பேரானந்தத்து பெருவெளியிலே ஆக்கு என்று முருகப்பெருமானை நம்முள் எழச் செய்வார். அதுவே கழுவாய் வழிபாட்டுக்கால பலன் என்ற செய்தியை திருமூல தேவநாயனார் எடுத்துரைக்கின்றார் என்று கூறி இத்துணைக்கும் எம்மை ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். வான்முகில் 5 எழுத்து அப்புறம் சொல்லிக்கலாங்களா? வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, உறவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெல்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.